ஒரு சிம்பிள் சர்க்கியூட். அதை பிளே கொடுக்குறோங்க. சோர்ஸ்ல இருந்து 230 வோல்டேஜ் போகுது. பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போறத ரெட் கலர்லயும், நெகட்டிவ் டைரக்ஷன்ல போறத ப்ளூ கலர்லயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. எலக்ட்ரான் போறதா அந்த மாதிரி ஒரு அசம்ஷன்ல எடுத்துக்கிறோம். பாசிட்டிவ்ல இருந்து ஒரு ஆம்ப்ஸ் மீட்டர் வழியா கனெக்ஷன் போய் ஒரு சுவிட்ச் வழியா, இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணோம்னா சர்க்கியூட்க்கு போற கனெக்ஷன் நின்னு போயிடுச்சு பாருங்க. கரண்ட் 0. சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா சர்க்கியூட் வேலை செய்யுது. அப்போ ஒரு சுவிட்ச் வழியா பாசிட்டிவ் போய் நேரா இந்த டயோடு வழியாவும் போகுது கனெக்ஷனு, சுவிட்ச் வழியாவும் போகுது. இந்த இடத்துல ரெண்டு பக்கமா பிரியுது. அந்த பக்கமும் கனெக்ஷன் போக முடியும், இந்த இடத்துலயும் கனெக்ஷன் போக முடியும். அதனால இதுக்கு பேர் பேரலல் கனெக்ஷன். டயோடு வழியாவும் போகும் கரண்ட், சுவிட்ச் வழியாவும் போகும். எது வழியா போகுது, என்ன நடக்குதுங்கிறத இப்போ செக் பண்ணா இதனுடைய வேலை புரிஞ்சிடும் பாருங்களேன். இப்ப சுவிட்ச் ஆன் பண்றேன். கனெக்ஷன், அதாவது சப்ளை வந்து டயோடுக்குள்ள பூந்து போயிட்டு இருக்குதுங்க. டயோடுக்குள்ள புகுந்து போகும்போது இந்த லைட் எந்த பிரச்சனையும் இல்லாம எரியுது. லைட்டுக்கு தேவையான 230 வோல்டேஜ் கிட்டத்தட்ட பக்கமா கிடைச்சிருச்சு. கரண்ட் வந்து 0.04 ஆம்ஸ். லைட்டுக்கு எவ்வளவு தேவையோ அது அந்த கரண்ட் எடுத்துட்டு இருக்குது. இது ஒரு நார்மலா சர்க்கியூட் வேலை செஞ்சுட்டு இருக்குது. இதே நேரத்துல நான் எனக்கு தெரியாம வந்து கனெக்ஷனை மாத்திடுறேங்க. தெரியாம மீன்ஸ் எப்படி சொல்றேன்னா, பிளஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல மைனஸும், மைனஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல பிளஸையும் தெரியாம மாத்தி கொடுத்துறேன். பேட்டரி கனெக்ஷன் கொடுக்கும்போது ஒயரை பிளஸ் மைனஸ் மாத்தி கொடுத்துறோம். இப்படி மாத்தி கொடுத்து பிளே பண்ணோம் அப்படின்னா லைட்டுக்கு போற கனெக்ஷனை போக விடல டயோடு. ஏன் அப்படின்னா டயோடுனுடைய கோடு போடாத பக்கம், அதாவது ஆனோட்னு சொல்லுவோம். அந்த ஆனோடுக்கு பாசிட்டிவ் வரும்போது மட்டும்தான் இந்த டயோடு வேலை செஞ்சு வழிவிடும். இப்போ நம்மளுக்கு தெரியாமலே அல்லது மறந்து போய் பேட்டரியை மாத்தி கொடுத்துட்டா உடனே அந்த டயோடு கண்டுபிடிச்சு நீங்க பிளஸ் மைனஸை மாத்தி கொடுத்துருக்கீங்க, கரெக்டா கொடுத்தா மட்டும்தான் இந்த சர்க்கியூட்டுக்கு நான் வழி விடுவேன், இந்த லைட்டை எரிய விடுவேன் அப்படின்னு அங்க நின்றுட்டு இருக்கு அந்த டயோடு D1. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம ஏதோ தப்பா கொடுத்துருக்கோம், லைட் எரியல, டயோடு வந்து நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது, நீங்க ஏதோ கனெக்ஷன் தப்பா கொடுத்துருக்கீங்க அதனால லைட் எரிய விடலன்னு சொல்லிருச்சு. இப்ப மறுபடியும் நான் வந்து கனெக்ஷனை கரெக்டா கொடுத்துட்றேங்க. பிளே கொடுக்குறோம், லைட் எரியுது, கரெக்டான வோல்டேஜ், கரெக்டான ஆம்பியர் போகுது. சோ இப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம், இந்த டயோடு வந்துட்டு சர்க்கியூட்க்கு கரெக்டான கனெக்ஷன், பாசிட்டிவ் வர வேண்டிய இடத்துக்கு பாசிட்டிவ் வந்தா மட்டும் அந்த பக்கம் வழி விடுது. நீங்க மாத்தி பேட்டரியை கனெக்ட் பண்ணீங்கனாலோ அல்லது பேட்டரியினுடைய கனெக்ஷன் தானாவோ ஏசி சப்ளை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு செகண்ட், அதாவது ஒரு டைம் பாசிட்டிவ், ஒரு டைம் நெகட்டிவ், ஒரு டைம் பாசிட்டிவ், இப்படி மாறி மாறி வருது அப்படின்னா பாசிட்டிவ் வரும்போது மட்டும் இது வேலை செய்யும். அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்களேன், ஒருவேளை டயோடு இல்லைங்க, இல்ல இருக்கிற டயோடு ரிப்பேர் ஆயிடுச்சு, பைபாஸ் ஆயிடுச்சு, என்ன நடக்குதுன்னு பாக்கலாமே. ஷார்ட்னு சொல்லுவோம், டயோடு ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்ப இந்த சர்க்கியூட்ல பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா நான் ரொட்டேட் பண்ணிட்டு அல்லது கனெக்ஷனை மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே சொன்னபடி பாசிட்டிவ் கீழே கனெக்ட் பண்ணிடுறோம், நெகட்டிவ் லைன் கூட கொண்டு போயிட்டு பேட்டரியினுடைய சோர்ஸ்னுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணிடுறோம். இது கணக்குப்படி சர்க்கியூட்ல பேட்டரியை மாத்தி தலைகீழா ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு வேலை செய்யக்கூடாது. பிளே பண்றேன், வேலை செய்யல. சார் ஒருவேளை இந்த இடத்துல இந்த டயோடு ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அப்ப எந்த ஒரு காம்பனன்ட் அந்த இடத்துல இல்ல அல்லது இருந்தா என்ன ஆகும், இல்லைன்னா என்ன ஆகும், இல்ல ஷார்ட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா அந்த இடத்துல நான் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேங்க. இப்ப இந்த டயோடு போட்டாலுமே இல்ல போடலனாலுமே டயோடு வழியா வேலை செய்ய போறது கிடையாது. டயோட பைபாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டயோடு அதனுடைய வேலையை சரியா செய்யல, டயோடு வந்து உள்ளுக்குள்ளேயே ஒன்னோட ஒண்ணு ஷார்ட் ஆகி போயிடுச்சு. பாசிட்டிவ் வந்தா மட்டும்தான் வழி விடணும், நெகட்டிவ் வந்தா வழி விடக்கூடாது ஆனோடுக்கு. ஆனா இப்ப வழி விட்டுட்டு இருக்குது. சார் நம்ம தான் கீழே ஒரு சுவிட்சை போட்டு ஆன் பண்ணிருக்கோமே, அப்ப அதனாலதானே வழி விடுது. இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கீழே சுவிட்சை போட்டிருக்கேங்க. பொதுவா இந்த டயோடு ஷார்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும். எந்த மாதிரி, நெகட்டிவ் கொடுத்தாலும் லோடுக்கு போயிட்டு இருக்கு சப்ளை, பாசிட்டிவ் கொடுத்தாலுமே லோடுக்கு சப்ளை போகுது. அப்ப இந்த டயோடு என்னதான் பண்ணுது, டயோடு ஒன்றும் பண்ணல, ஏன்னா அது ஃபால்ட்டி டயோடு. டயோடு அந்த இடத்துல செய்ய வேண்டிய வேலையை செய்யல, அப்ப ஷார்ட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, பாசிட்டிவ் கொடுத்தாலும் லைட்டுக்கு ஃபுல் சப்ளை போகுது, நெகட்டிவ் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் அப்போ இதுக்கு லேம்ப் வந்துட்டு பாத்தீங்கன்னா லோடுக்கு வந்து ஃபுல் சப்ளை போகுது. அப்ப எதுக்குதாங்க இந்த டயோடு, கண்டிப்பா டயோடு அங்க இடத்துல அதனுடைய வேலையை செய்யல. அதான் நம்ம கீழே சுவிட்ச் போட்டோமே, இது வந்து நம்மளோட புரிதலுக்காக சுவிட்சை போட்டிருக்கோங்க. நம்ம வந்து ஓகே இந்த வழியா போகுது, பாருங்க லைட்டுக்கு நெகட்டிவ் கொடுத்தாலும் வேலை செய்யுது, பாசிட்டிவ் கொடுத்தாலும் வேலை செய்யுது. இந்த இடத்துல சுவிட்ச் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த டயோடு ஷார்ட் ஆயிட்டு இருக்கு உள்ள, ஒரு ஃபால்ட்டி டயோடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க.
அப்போ நீங்க அனலைஸ் பண்ணும்போது எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, இங்க ஒரு சுவிட்ச் இருக்கிறதா நினைச்சு இந்த சர்க்யூட்டை புரிஞ்சுக்கும் போது இங்க ஒரு சுவிட்ச் இருக்கிறதா நினைச்சு அந்த சுவிட்ச் ஷார்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அதாவது சுவிட்சை போட்டாச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப இந்த டயோடு இருந்தா என்ன ஆகும், டயோடு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த டயோடு இந்த சர்க்யூட்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. பிளே கொடுக்குறேன். பாசிட்டிவ் கேத்தோடுக்கு போகுது, நெகட்டிவ் இந்த பக்கம் சாரி பாசிட்டிவ் வந்துட்டு கரெக்ட்டுங்க. பாசிட்டிவ் கேத் ரெட் கலர் லைட் வழியா கேத்தோடுக்கு போகுது, நெகட்டிவ் வந்து ஆனோடுக்கு போகுது. இது சரியான முறை இல்ல. அதாவது இந்த இந்த இதுபடி வந்து இந்த டயோடு வந்து வழி விடாது. அதனால இந்த சர்க்யூட்டை ஓபன் பண்ணி வச்சிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம். சார் அப்படின்னா எப்படி இதை நான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த டயோட ஒரு சுவிட்சா நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டான கனெக்ஷன் இருந்தா மட்டும் க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, சர்க்யூட் மேல இருக்க சுவிட்ச் ஓபன்ல இருக்கு இல்லைங்களா, சர்க்யூட் க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ண உடனே அங்க கனெக்ஷன் போயிட்டு இருக்கணும். ஆனா இந்த டயோடு என்ன பண்ணும் அப்படின்னா, கரெக்டான செக் பண்ணி ஆமானா மட்டும்தான் இதை க்ளோஸ் பண்ணும். இங்க பாருங்க, இதோ நான் ஆன் பண்றேன். இது மேனுவலா நான் பண்றது. பட் டயோடு என்ன பண்ணும்னா, கனெக்ஷனை முதல்ல இப்படிதான் இருக்கும். தன்னுடைய ஆனோடுக்கு பாசிட்டிவ் வருதான்னு பார்க்கும். பாசிட்டிவ் வந்தா இந்த டயோடு இப்படி மாறிடும். அல்லது பைபாஸ் பண்ணிரும். வர்றது அப்படியே பைபாஸ் பண்ணிரும். இதோ இப்படி போக விட்டுரும். பாசிட்டிவ் வந்தா மட்டும். நெகட்டிவ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி விட்டுரும் சர்க்யூட்டை. பாருங்க, ரெண்டுமே திறந்துட்டு இருக்கு. அதாவது சர்க்யூட் ஓபன் ஆயிருக்கு. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டயோட எப்படி நீங்க அனலைஸ் பண்ணணும்னா, பேரலா கனெக்ட் பண்ணா என்ன ஆகும், என்ன ஆயிட்டு இருக்கும், சீரீஸா கனெக்ட் பண்ணா என்ன ஆயிட்டு இருக்கும், அந்த டயோடு ஃபார்வர்ட்ல போட்டா எப்படி வேலை செய்யும், நெகட்டிவ்ல போட்டா எப்படி வேலை செய்யும், அதாவது ஆனோடு கேத்தோட மாத்தி போட்டா எப்படி வேலை செய்யும், அல்லது சப்ளை மாறி வந்தா எப்படி வேலை செய்யும். நான் டயோடோட டைரக்ஷனை மாத்தல, சப்ளைவை மாத்துறேன், என்ன நடக்கும், இல்ல டயோட திருப்பி போடுறேன், என்ன நடக்கும். ஒருவேளை இந்த டயோடு வந்து ஷார்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்னா என்ன நடக்கும். இப்ப இங்க பாருங்களேன், இந்த ஷார்ட் சர்க்யூட் உங்ககிட்ட சொன்னேன். டயோடு ஷார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்படி கனெக்ஷன் கொடுத்தாலும் அதுல அவுட்புட் வந்ததுன்னா அது டயோடு இருந்து ஒண்ணு, இல்லனாலும் ஒண்ணு. அதுதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டயோடு ஷார்ட் ஆயிடுச்சுங்கிறத அதுக்கு பேரலா ஒரு கனெக்ஷனை போட்டுன்னு அர்த்தம். இது நல்லா இருக்க டயோடு, இது வந்து ஃபால்ட்டி டயோடு. நீங்க என்ன கனெக்ஷன் கொடுத்தாலும் அது அப்படியே லோடுக்கு வழி விட்டுரும். ஏன்னா ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த டயோடு மட்டும் ஷார்ட் ஆயிருக்கு அந்த இடத்துல. இதுவே டயோடு ஓபன் ஆயிடுச்சு சார், டயோடு ஃபால்ட் ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு, அல்லது டயோடு அந்த இடத்துல உடஞ்சி இருக்குது அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, சர்க்யூட் ஓபன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்துட்டு இப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தங்க. அதான் நான் திரும்ப ஒரு டைம் ரிப்பீட் பண்றேன் பாருங்க. டயோட ஷார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பாத்துட்டு இருந்தோம். டயோடு ஓபன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம். ஓப்பன்னா அது வந்து கட் ஆகி போயிடுச்சு, டயோடு இருக்க வேண்டிய இடம் இல்லாம இருக்குதுன்னு வச்சு கண்ணுல பாக்குறதுக்கு டயோடு இருக்கும், ஆனா அது வந்து வேலை செய்யல. இப்ப இங்க பாருங்களேன், பிளே கொடுக்குறேன். நீங்க ரெண்டாவது சுவிட்சை வந்து டயோடாவே நினைச்சுக்கோங்க. இப்போ இந்த சுவிட்ச் வந்து சர்க்யூட் வேலை செய்ய வைக்கிறதுக்காக போட்டிருக்கு. இது வந்து இதெல்லாம் சேர்ந்துதான் டயோடு. இதை நீங்க இங்க இருக்கிறதாவே நினைச்சுக்காதீங்க. அதாவது இந்த சுவிட்சை நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டாம். இது ஒரு ஃபால்ட் டயோடுன்னு சொல்றதுக்காக இந்த சுவிட்சை நான் திறந்து விட்டுட்டேன். இப்ப இந்த டயோடு வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளுக்குள்ளேயே கலந்து போயிடுச்சு, அல்லது உள்ளுக்குள்ளேயே கனெக்ஷன் விட்டு போயிடுச்சு. இது ஒரு ஃபால்ட் டயோடு. நம்ம சப்ளை கொடுக்குறோம். பாசிட்டிவ் வந்து கேத்தோடுக்கு போகுது, பாசிட்டிவ் கேத்தோடுக்கு போகுது, நெகட்டிவ் ஆனோடுக்கு போகுது. ஒருவேளை நான் பேட்டரி தப்பா கொடுத்துட்டனோ, எனக்கு ஒரு சந்தேகம். சர்க்யூட் வேலை செய்யல. ஆமா, தப்பா தான் கொடுத்துருக்கோங்க. ஓகே, அப்ப நம்ம அதை சரி பண்ணிடலாம். பாசிட்டிவ் மேலையும் நெகட்டிவ் கீழேயும் கொடுக்கலாம். ஓகே, நான் முதல்ல பிளே பண்ணி பார்த்தா எனக்கு அவுட்புட் வரல, அல்லது முதல்ல கனெக்ஷன் கொடுத்து பார்த்தா லைட் எரியல. இப்போ நான் வந்து பேட்டரி கரெக்டா தான் கனெக்ஷன் பண்ணிருக்கிறேன். இப்போ கொடுக்குறேன், இப்பவும் லைட் எரியல. சார் முதல்ல வந்து சப்ளைவை மாத்தி கொடுத்துருந்தோம். அப்ப டயோடு வந்து தலைகீழா வேலை செய்யாது, அதனால இந்த சர்க்யூட் அவுட்புட் வரல, இல்ல லைட் எரியலன்னு நினைச்சோம். இப்போ கரெக்டான கனெக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். மேல ரெட் கலர் பாசிட்டிவ் போகுது, கீழே ப்ளூ கலர் நெகட்டிவ் போகுது, இப்பவும் லைட் எரியல. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இந்த டயோடு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகாம நின்னு போயிடுச்சு. ஏதோ சூடாயோ, இல்ல ஹை வோல்டேஜ் வந்தோ, இல்ல அதிகமான ஆம்பியர் தாங்க முடியாம ரொம்ப நேரம் அதிக கரண்ட் ஹேண்டில் பண்ணி இந்த டயோடு வந்து புகஞ்சு போயிடுச்சு. புகஞ்சுன்னா அந்த இடத்துல விட்டு போயிடுச்சு, உடஞ்சி கண்ணுக்கு தெரியாம உள்ளுக்குள்ளே கனெக்ஷன் விட்டு போயிடுச்சு. நீங்க பாசிட்டிவ் கொடுத்தாலும் லைட் எரியல,
நெகட்டிவ் கொடுத்தாலும் லைட் எரியல. அப்ப நம்ம டயோட செக் பண்ணணும். இததான் சார் சொல்றதுக்காக இந்த கிளாஸ் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேங்க. அதாவது ஒரு காம்பனண்ட்டை சீரியஸா கனெக்ட் பண்ணா என்ன ஆகும், பேரலா கனெக்ட் பண்ணா என்ன ஆகுங்கிறதெல்லாம் நேத்து அல்லது போன கிளாஸ்ல பார்த்திருந்தோங்க. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த காம்பனண்ட் வந்துட்டு ஃபுல்லா ஓபன் ஆயிடுச்சுன்னா, அந்த காம்பனண்ட் உள்ளுக்குள்ள கனெக்ஷன் விட்டு போயிடுச்சுன்னா என்ன நடக்கும், அல்லது அந்த காம்பனண்ட்டுக்குள்ள கனெக்ஷன் ஒட்டிக்கிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும். அதாவது காம்பனண்ட் பாக்குறதுக்கு நல்லா தான் சார் இருக்கு, எந்த டேமேஜும் இல்ல. ஆனா அதனுடைய வேலை அது செய்யாம என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபுல் சப்ளைவை கொடுத்துட்டு இருக்குது. இங்க பாருங்க, இந்த டயோடு என்ன பண்ணணும், பாசிட்டிவ் வரும்போது மட்டும்தான் இந்த சர்க்கியூட்டை வழிவிடணும். பட் நான் தான் சொன்னேன், ஷார்ட் ஆயிடுச்சுன்னு. ஷார்ட்னா உள்ளுக்குள்ள நேராவே ஜாயின்ல இருக்குது. இப்ப பிளே கொடுக்குறேன், பாசிட்டிவ் வரும்போது வழி விடுது, கரெக்ட். அப்ப நெகட்டிவ் வரும்போது வழி விடக்கூடாது. இந்த சர்க்கியூட்டை லைட்டை எரிய விடக்கூடாது, லோடுக்கு போற கரண்ட்டை போக விடக்கூடாது. ஆனா நெகட்டிவ் போகும்போதும் வழி விடுதுங்க. செக் பண்ணி பார்த்தா பாருங்களேன். அப்ப இந்த டயோடு இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். அப்ப உள்ளுக்குள்ள இந்த டயோடு வந்து இன்டர்னலா ஃபால்ட் ஆயிருக்கு. இது என்ன விதமான ஃபால்ட்னா, உள்ளுக்குள்ள ஒன்னோட ஒண்ணு நேரடியா ஜாயின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனுடைய வேலையை அது செய்யல. இப்ப இதே இடத்துல வேற வேற காம்பனண்ட்டை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேங்க. இப்ப இந்த ரெசிஸ்டர் ஷார்ட் ஆயிடுச்சு, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம். இந்த ரெசிஸ்டர் போடுறதுக்கான பர்பஸே பாத்தீங்கன்னா, அங்க போற கரண்ட்டை குறைக்கணும். அது மூலமா வோல்டேஜும் இன்டைரக்டா டிவைட் ஆயிடும். இது ஒரு ரெசிஸ்டர். இப்போ இது ரெசிஸ்டர்ங்கிறதுனால நம்ம வந்து பிளஸ் மைனஸ் எப்படி கொடுத்தாலும் இது வேலை செய்ய தான் போகுது. அதனால நம்ம அந்த கண்டிஷன் செக் பண்ண தேவையில்ல. டயோடு மாதிரி பேட்டரியினுடைய பிளஸ் மைனஸ் மாறி இருந்தாலும் இங்க லைட் எரிய தான் போகுது. இங்க செக் பண்றோம் பாருங்க, இதோ பிளஸ் மைனஸ் மாறி இருக்கு, லைட் எரிய தான் போகுது. கரெக்டா இருந்தாலும் லைட் எரிய தான் போகுது. இல்ல சார், எனக்கு பிளஸ் வரும்போது மட்டும்தான் இந்த சர்க்கியூட் வேலை செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முன்னாடி ஒரு டயோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை பத்தி பின்னாடி பார்க்கலாங்க. இப்போ பிளஸ் மேல போகுது, மைனஸ் கீழே போகுது. பிளஸ் மேல போனாலுமே இந்த இடத்துல ரெசிஸ்டர் உள்ளுக்குள்ளேயே ஒன்னோட ஒண்ணு ஷார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மேக்சிமம் ரெசிஸ்டர் ஓப்பன் தான் ஆகும். ஓப்பன்னா ரெசிஸ்டர் கட் ஆகி போயிடும், இல்ல வெந்து போயிடும், பேர்ன் ஆயிடும். ஒரு பேச்சுக்காகவோ அல்லது சில நேரத்துல இந்த ஹை பவர் ரெசிஸ்டர் இருக்கும், ஹை வாட்டேஜ் ரெசிஸ்டர், 5 வாட் 10 வாட்னு பெருசா இருக்கும் ரெசிஸ்டர். நீங்க சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா அது வந்து சில நேரம் ஷார்ட் கூட ஆகுங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், ரெசிஸ்டர் என்ன பண்ணிருக்கணும்னா, நல்லா இருந்த ரெசிஸ்டரா இருந்தா கரண்ட் 0.02 ஆம்ஸ் ஆகும், லோடு வோல்டேஜ் பாதியாவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவோ குறைச்சிருக்கணும். ஆனா ரெசிஸ்டர் உள்ளுக்குள்ளே ஜாயின் ஆயிடுச்சு, ஜாயின் அதாவது ஒட்டிக்கிச்சுங்க, சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிடுச்சு. இது ஒரு ஃபால்ட் ரெசிஸ்டர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஃபுல் கரண்ட்டையும் அனுப்புது, ஃபுல் வோல்டேஜையும் அனுப்புது. இதை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, சார் இதுக்கு இந்த ரெசிஸ்டர் எந்த இடத்துல இருக்குன்னா, அந்த ஃபேன் ரெகுலேட்டர் எல்லாம் போட்டிருப்போம் பாருங்க முன்னாடி, நம்ம திருகிற டைப். ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேனுடைய ரெகுலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்துட்டு ரொட்டேட் பண்ற மாதிரி ரோட்டரி சுவிட்ச் மாதிரி வச்சிருக்கும். டக்கு டக்குன்னு ஒரு ஒரு பொசிஷனா திருப்புவோம். எலக்ட்ரிக்கல் ரெகுலேட்டருங்க. இப்போ வச்சிருக்கிறது நம்ம எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர். இந்த எலக்ட்ரிக்கல் ரெகுலேட்டருக்குள்ள ரெசிஸ்டர் தான் இருக்கும். ரெண்டாவது ஸ்பீடு மட்டும் வேலை செய்யாது, மூணாவது ஸ்பீடு மட்டும் வேலை செய்யாது அப்படின்னுவாங்க. சில நேரம் அதை நீங்க என்னதான் திருப்பினாலும் அது ஃபுல் ஸ்பீட்ல தான் ஓடும் ஃபேனு. அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இங்க பாருங்களேன், முதல்ல ஒரு ஃபேன் வந்து ஸ்லோ பண்ணி வச்சிருக்கிறேன், ஸ்லோவா ஓடிட்டு இருக்கு ரெசிஸ்டர் மூலமா. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரெகுலேட்டர் கெட்டு போயிடுச்சு, ஃபேன் ஃபுல் ஸ்பீட்ல ஓடுது. சோ இப்ப அந்த கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக என்னன்னா, நீங்க ரெசிஸ்டரே போட்டிருந்தாலும் முழு கரண்ட்டும் சுவிட்ச் வழியா தான் போகும், இந்த ரெசிஸ்டர் வழியா எந்த கரண்ட்டும் போகாதுங்கிற மாதிரி அர்த்தங்க. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர் வந்து ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சார் இப்ப இந்த ரெசிஸ்டர் சர்க்கியூட்ல ஓபன் ஆயிடுச்சுங்க. ஓப்பன்னா என்ன சொல்றேன்னா, சர்க்கியூட்டை போக விடாம தடுத்து நிறுத்திருக்குது அல்லது உடைஞ்சு போயிடுச்சு, ரெசிஸ்டர் கருகி போயிடுச்சு. ஒரு சர்க்கியூட்ல ரெசிஸ்டர் கருகி போயிடுச்சு, என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அல்லது ரெசிஸ்டர் வந்து ரொம்ப நேரம் ஹீட் ஆகி அதனுடைய வேல்யூ எல்லாம் மாறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இங்க பாருங்களேன், இதுதான் சொன்னேன். நீங்க வந்து இந்த ரெண்டாவது சுவிட்சை வந்து சுவிட்சா நினைக்க வேண்டாம், இந்த ரெசிஸ்டரோட ஃபங்க்ஷனாவே நினைச்சுக்கோங்க. இப்ப நான் போட்ட சுவிட்சை, கனெக்ஷன் கொடுத்த சுவிட்சை, சப்ளை கரெக்டா இருக்கு, லோடு கரெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா வேலை செய்யல. ஏன்னா இந்த ரெசிஸ்டர் உள்ளுக்குள்ளேயே இன்டர்னலா ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் ஆயிடுச்சுன்னா மொத்த கரண்ட் எதையுமே போக விடாது. அந்த அந்த ரெசிஸ்டர் என்ன வேலை செய்யணுமோ அது முழுமையா செய்யாது.
ஒன்னா அந்த ரெசிஸ்டர் தப்பா வேலை செஞ்சு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா கரண்ட் அனுப்பிச்சிட்டு இருக்கும், எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கும். இல்லைன்னா இந்த ரெசிஸ்டர் வேலையே செய்யாது. சோ இதுதாங்க இந்த ரெசிஸ்டர்ல ரெண்டு விதமான அனலைஸ். ஒன்னு வந்து ஓப்பன், அந்த ரெசிஸ்டர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இன்னொன்னு அந்த ரெசிஸ்டர் ஷார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரிதான் இதுவுங்க, சேம் அதே தான். ஒரு கெப்பாசிட்டர் டிசி சப்ளைல சீரியஸ்ல வேலையே செய்யக்கூடாதுங்க, செய்யாது. பாருங்க, நான் சீரியஸா கனெக்ட் பண்ணிருக்கேன். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு கெப்பாசிட்டரா ஏசி சப்ளைல சீரியஸா கனெக்ட் பண்ணா வேலை செய்யும். டிசில ஒரு சோர்ஸுக்கும் ஒரு லோடுக்கும் சீரியஸா கனெக்ட் பண்ணா வேலை செய்யாது. செக் பண்ணி பாத்துடலாங்களா? பாசிட்டிவ் லைன் தான் கொடுத்துருக்குறோம், நெகட்டிவ் மோட்டருக்கும் லேம்புக்கும் போகுது. ஆனா எந்த கரண்ட்டுமே போகல, அங்க கரண்ட் ஃப்ளோவே இல்ல. ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் சீரியஸா இருக்கு. சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரணம்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து ஏஜிங் ஆயிருக்கலாம், இல்ல இந்த கெப்பாசிட்டர் வந்து ஒயர் ஏதாவது ஒன்னோட ஒண்ணு இந்த கெப்பாசிட்டர் பின்னாடி இருக்கிற கனெக்ஷன் வந்து ஒட்டி இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன் இந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. நிறைய இதுல பாத்தீங்கன்னா, இப்போ இந்த டிவில, ஆடியோ ஆம்பிளிஃபயர்ல, வாஷிங் மிஷின்ல, இதுல ஏர் கண்டிஷனர், ஏசி, இன்வெர்டர் மாடல் ஏசி, வீட்டுல இருக்கிற யூபிஎஸ், அதே மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ், இந்த மாதிரி ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாத்துலயுமே நிறைய டைம் பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டரும் ஷார்ட் ஆயிருக்கும். மெயினா சொல்லணும்னா பவர் சப்ளை, இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பேட்டரி இருக்கு இல்லைங்களா, அந்த சார்ஜ் பண்ற சார்ஜர், லேப்டாப் சார்ஜர், இந்த மாதிரி நிறைய இடத்துல கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகி அது வேலை செய்யாம இருக்கும். நம்ம எல்லா காம்பனண்ட்டையும் செக் பண்ணுவோம், கெப்பாசிட்டர் பாக்குறதுக்கு அழகா நல்லா பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும். ஒரு சர்க்கியூட்ல கெப்பாசிட்டரும் ஷார்ட் ஆகும். ஷார்ட் ஆனா என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்க. இந்த கெப்பாசிட்டர் மட்டும் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும். சில நேரம் அந்த கெப்பாசிட்டர் எலக்ட்ரோலைட்டிக்கா இருந்தா வெந்து போயிருக்கும், மேல வந்து கேன் வந்து அப்படியே லைட்டா உப்புன மாதிரி இருக்கும். இதுவே இந்த செராமிக் கெப்பாசிட்டரா இருந்தா சில நேரம் அது வெடிச்சிருக்கும், சில நேரம் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஆனா அந்த வந்து உள்ள சர்க்கியூட்டை வேலை செய்ய விடாம தப்பான ஃபங்க்ஷனை பண்ணிட்டு இருக்கும். அதுக்கான அனலைஸ் தாங்க இது. பிளே கொடுக்குறோம், பாசிட்டிவ் நேரா வந்துட்டு கெப்பாசிட்டர் வழியா போய் அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் பாசிட்டிவா வழி விடல. இதான் இந்த கெப்பாசிட்டரோட வேலையே. டிசி வந்தா வழி விடக்கூடாம பிளாக் பண்ணி வச்சுக்கணும், இதுதான் இந்த கெப்பாசிட்டரோட வேலை. பட் கெப்பாசிட்டர் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ளே இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, கெப்பாசிட்டர் போட்டாலும் மோட்டர் ஓடிட்டு இருக்கு. நான் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணது காரணம் இது சுவிட்ச் இல்லைங்க, அந்த கெப்பாசிட்டர் இன்டர்னலா நடக்கிற ஃபங்க்ஷனை மாத்தி காமிக்கிறேன். கெப்பாசிட்டர் போட்டாலும் இந்த மோட்டார் ஓடுதுங்க. இப்ப இந்த கெப்பாசிட்டர் இல்லைனாலும் அதே ஃபங்க்ஷன் தான் நடக்க போகுது. இங்க பாருங்க, இந்த கெப்பாசிட்டர் நான் எடுத்துறேன்னா கெப்பாசிட்டர் உள்ள இருக்குது, அது அதனுடைய கெப்பாசிட்டர் வேலை செஞ்சாலும் அதே ரிசல்ட் தான் வருது, வேலை செய்யலனாலும் அதே ரிசல்ட் தான் வருது. அப்ப இந்த கெப்பாசிட்டர் இங்க ஷார்ட்டா இருக்குது அப்படின்ட்டு அர்த்தங்க. சார், கெப்பாசிட்டர் ஓபன் ஆனா என்ன ஆகுறது? கெப்பாசிட்டர் ஓபன் ஆயிருந்துச்சுன்னா வேலையே நடக்காது. அது நம்ம ஏசி சப்ளைல செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிசி சப்ளைல நார்மலாவே இது வந்து ஓபன் ஆகி தான் இருக்கணும். பிளே கொடுக்குறேன், கெப்பாசிட்டர் ஓபன் ஆகி தான் இருக்குது, இது வேலை செய்யல. கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த சர்க்கியூட் வேலை செய்யும். அப்போ ஒரு கெப்பாசிட்டர் பாக்குறதுக்கு நல்லா தாங்க இருக்கும், அதனுடைய வேலை சரியா செய்யலைன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்திருக்கோம். இதே தான் டயோடும் பார்த்தோம். ஷார்ட் ஆனா என்ன இருக்கும் டயோடு, ஓபன் ஆனா என்ன இருக்கும் அப்படின்ட்டு. ரெசிஸ்டர் ஷார்ட் ஆனா என்ன ஆகும், நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தா என்ன இருக்கும்னு பார்த்திருக்கோம். அதே தாங்க ஃபைனலா டிரான்சிஸ்டர், மாஸ்ஃபெட், ஐஜிபிடி, இந்த எல்லா டிவைஸும் சொல்ல போனா எஸ்சிஆர், ட்ரையாக்கு. ஏன்னா நீங்க எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சார், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டயோடு, இண்டக்டர், டிரான்சிஸ்டர் இவ்வளவுதான் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தாண்டி நீங்க வந்து இன்வெர்டர்ல வந்து மாஸ்ஃபெட் போடுறாங்க, ஒரு ஒரு சில இன்வெர்டர்ல ஐஜிபிடி இருக்குது, இதுல எம்பிபிடி சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம், சோலார் பேனல் அதுல ஐஜிபிடி போட்டிருக்காங்க, இண்டக்ஷன் ஸ்டவ்ல ஐஜிபிடி இருக்குது. ஸோ இந்த ஐஜிபிடி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் ரெகுலேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஆர், சிலிகான் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர். இப்ப நான் சொல்ற பேர்லாம் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சரி பல பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேத்துக்கு இதெல்லாம் புது வார்த்தையா இருக்கும். எதோ சொல்றாங்களே நம்மளுக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாங்க. டிரான்சிஸ்டரோட வேலையே தான் எல்லாம் செய்யும். அதனால நீங்க இந்த இடத்துல டிரான்சிஸ்டர் ஒண்ணு கத்துக்கிட்டாலே இதே தான் எல்லா வேலையும் செய்யும்.
சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். இப்ப எஸ்சிஆருக்கு ஏசி குடுக்கலாம். மாஸ்ஃபெட்டுக்கு ஏசி சப்ளை குடுக்க முடியாது. அந்த மாரி சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். அத பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம். நீங்க மனசுல நிறுத்திக்க வேண்டியது, ரெசிஸ்டர் ஷார்ட் ஆனா என்ன ஆகும்? ஓப்பன் ஆனா என்ன ஆகும் ஒரு சர்க்யூட்ல? கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆனா என்ன ஆகும்? ஓப்பன் ஆனா என்ன ஆகும்? டயோடு வந்து அந்த இடத்துல கரெக்ட்டா ஃபங்ஷன் ஆனா என்ன நடக்கும்? ஷார்ட் உள்ள இன்டர்னலா டயோடு ஃபங்ஷன் ஆகாம ஷார்ட் ஆயிருந்தா என்ன நடக்கும்? ஓப்பன் ஆயிருந்தா என்ன நடக்கும்? அதே மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் வேலை செஞ்சா என்ன நடக்கும்? ஷார்ட் ஆயிருந்தா என்ன நடக்கும் பாருங்களேன். இப்ப இத இங்க கனெக்ட் பண்ணிடுறேங்க. ப்ளே குடுக்குறேன். ஒரே நிமிஷம். ஐஆர்எஃப் 450 எடுத்துக்கிறேன். அது வந்து 400 வோல்டேஜ் வரலும் தாங்குற ஒரு சாரி 600 வோல்ட்னு நினைக்கிறேன். ஐஆர்எஃப் 450 மாஸ்ஃபெட் வந்துட்டு முன்னாடி எடுத்த நம்பர் வந்துட்டு கம்மி வோல்டேஜ்ங்கறனால எரர் வந்ததுங்க. ஐஆர்எஃப் சார் சார் சொல்லுங்க சார். அது ஃபர்ஸ்ட் இது ரெசிஸ்டர் பார்த்துட்டோம்ல சார். அப்போதைக்கு ஒரு சுவிட்ச் ஆட் பண்ணீங்கல்ல, அதுக்கு ஈக்குவலாவே ஒண்ணு. கீழ ஒரு ஆமாங்க. சுவிட்ச் மேல ஆமா, ஆமா. சொல்லுங்க சார். ஆமா. எதுக்கு சார் அந்த சுவிட்ச்? சும்மா லைட்டா கொண்டு வந்துட்டு அப்புறம் எடுத்துட்டீங்கல்ல? ஆமாங்க. அது மேல சுவிட்ச் போட்டீங்கல்ல, அது எதுக்கு சார்? எந்த இடத்துல சார்? ரெசிஸ்டருக்கு மேலேங்களா? ஆமா, ஆமா சார். பார்த்துக்கிட்டு வந்தப்ப சார் ஒண்ணும் இல்ல. அ மறுபடியும் சொல்றேன். ஒரு பிரச்சனை இல்லைங்க பாருங்க. ஒரு ரெசிஸ்டர ஒரு சர்க்யூட்ல உள்ள கனெக்ட் பண்றோம். ஓகே சார். இந்த ரெசிஸ்டர் இது பாட்டுக்கு நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதுல 2 விதமான பிரச்சனை நடக்க வாய்ப்பு உண்டு. பார்க்கறதுக்கு நல்லாதாங்க இருக்கும். ஆனா 2 விதமான பிரச்சனை நடக்கும். இங்க பாருங்க. இப்ப நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்க ரெசிஸ்டர். 230 வோல்ட் குடுத்தோம். ஆனா வந்து லோடுக்கு பாத்தீங்கன்னா 5 வோல்ட் தான் போகுது. கரண்ட் வந்து 0.43 ஆம்ப்ஸ் போயிட்டு இருக்குது. எல்லாமே நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு தெரியாமலே இப்போ நான் உங்க கண்ணு முன்னாடி புரியணுங்கிறதுக்காக இங்க சுவிட்ச போட்டு காமிக்கிறேன். ஆனா ஓகே சுவிட்ச் சார். இல்லாமலே இந்த இடத்துல இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிசல்ட் வந்து இந்த மாதிரி வருதுங்க. சுவிட்ச் நீங்க மறந்துருங்க. அது ரெசிஸ்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார். நம்ம கொடுத்தது 220 வோல்ட். கொடுத்த வோல்டேஜ் அப்படியே 268 வருது. அப்ப ரெசிஸ்டருக்கு அங்க என்ன வேலை? எந்த வேலையும் அப்ப செய்யல தானே சார்? எந்த வேலையும் செய்யல சார். அது வேலை செய்யல. ஆனா பாக்குறதுக்கு அந்த சர்க்யூட்ல இருக்கும். ஆனா எந்த வேலையும் செய்யாம இருக்கும். அப்படின்னா உள்ளுக்குள்ளே கனெக்ஷன் ஒட்டிக்கிடுச்சுன்னு அர்த்தம். இதோ இந்த இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சமம்னு அர்த்தம். அது நார்மலா என்ன பண்ணிருக்கணும்? 500 ஓம்ஸுக்கு இதை குறைச்சிருக்கணும் சார் கரண்ட்டை. எஸ் சார். இங்க பாருங்க. நார்மலா எப்படி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கணும்? இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்திருக்கணும். எஸ் சார். ஆனா இப்ப கவனிச்சு பாத்துக்கோங்க சார். மோட்டர் ஸ்லோவா ஓடுது. லைட் சுத்தமா எரியல. வோல்டேஜ் வந்து 5 வோல்ட் தான் போகுது. லோடு சைடு. லோடுக்கு பாருங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் 230 வோல்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். ஆமா சார். எஸ் சார். ரெசிஸ்டர் இருக்கிறதுனாலதான் இது வந்து குறைஞ்சி லைட் எரியாம மோட்டர் மட்டும் லைட்டா ஓடிட்டு இருக்கு. இப்ப ரெசிஸ்டர் ஓகே இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பதிலா ரெசிஸ்டர் இருந்தாலும் வேலை செய்யாம அப்படியே நேரடியா கரண்ட்டை விட்டுருது. ஆமா சார். இப்ப மோட்டர் எப்படி ஓடுது? லைட் எப்படி எரியுதுங்க? எல்லாம் பிரைட்டா எரியுது சார். மோட்டரும் நல்லா ரன் ஆகுது சார். அப்ப ரெசிஸ்டர் இருந்து யூஸ் இல்லல்ல. ஆமா சார். எஸ் சார். சார் இது வந்து ஃபால்ட். ரெசிஸ்டர் வந்து உள்ளுக்குள்ளேயே ஒட்டிக்கிடுச்சுன்னா, அதாவது கனெக்ஷன் வந்து ஷார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இதுக்கு பேரு. எஸ் சார். இப்படி இல்லாம பாக்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்ல சார். ஆனா மோட்டரும் ஓடல, லைட் ஏரியல, ஒரு வேலையும் நடக்கல. சுவிட்ச போட்டா எந்த ரிப்ளையும் இல்ல. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ரெசிஸ்டர் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா லைட்டும் எரியல, மோட்டரும் ஓடல, அவுட்புட்ல வோல்டேஜே வரலன்னா அப்ப அந்த ரெசிஸ்டர் என்ன ஆயிருக்குன்னு அர்த்தங்க? டேமேஜ் ஆயிருக்கும். உள்ள அந்த கனெக்டிங் இந்த விட்டு போயிருக்கும். அததான் இங்க உறைஞ்சிருக்கு. இங்க பாருங்க இதோ. ரெசிஸ்டரோட கனெக்ஷன் விட்டு போயிடுச்சு அப்படிங்கறது இங்க உறைஞ்சிருக்கு. ஒருவேளை ரெசிஸ்டர் விட்டு போகல சார், நல்லா இருக்குன்னா இப்ப அதனுடைய வேலையை செய்யுது. இவ்வளவுதான் சார். இந்த ரெசிஸ்டர் உள்ளுக்குள்ளேயே அது வந்து விட்டு போயிடுச்சு கனெக்ஷன் அப்படின்னா அதுக்கு பேர் ஓபன் சர்க்யூட். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி போட்டு காமிச்சேன். ஓகே. இல்ல அந்த ரெசிஸ்டர் உள்ளுக்குள்ளேயே கனெக்ஷன் வந்து இன்டர்னலா தப்பா இருக்கு சார்.
அதனுடைய வேலை சரியா செய்யாம தப்பா செய்யுதுன்னா அதுக்கு பேரு ஷார்ட் சர்க்கியூட். ஓகே சார். சார். அதுக்கு தான் என்ன போட்டு காமிச்சேன்னா கீழே இங்க கனெக்ஷன் போட்டு காமிச்சேன். இதோ இப்படி அதனுடைய வேலையை செய்யாம முழுசா கரண்ட் அனுப்பிச்சு விட்டுருது. இப்ப நான் போட்டது நீங்க சுவிட்சா நினைக்க வேண்டாம். இப்ப கரெக்டான ரெசிஸ்டர், இது ஃபால்ட் ரெசிஸ்டர். ஓகே சார். ஓகே சார். கரெக்டான ரெசிஸ்டர் என்ன பண்ணுது? கரண்ட்டை குறைச்சி பொறுமையா மோட்டர் ஓட வைக்குது. லைட்டுக்கு கரண்ட் எதுவும் கொடுக்கல, ஏன்னா ரெசிஸ்டர் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப அதே ரெசிஸ்டர் ஃபால்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா ஓகே சார். கட்டுப்பாடு எல்லாம் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்குது. சோ இந்த ரெண்டு விதமான பிரச்சனைகளை நீங்க வந்து செக் பண்ணணும்னு சொல்றேன். ஒரு ரெசிஸ்டர்னா சும்மா ரெசிஸ்டரை சீரியஸா போட்டிருக்குமா பேரலா போட்டிருக்குமான்னு மட்டும் பார்க்கணும்னு இது இல்ல. அதே மாதிரி ரெசிஸ்டரை மல்டிமீட்டர் போட்டு மீட்டர் போட்டு ஓம்ஸ் காமிக்குதா அப்படிங்கிறது மட்டும் இது இல்லைங்க. இது என்ன மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்துது, ஷார்ட்டா இருக்குதா ஓபனா இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இது. ஓகே சார். இதே டெஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயோடுக்கும் சொன்னங்க. திரும்ப ஒரு டைம் ஷார்ட்டா மட்டும் சொல்லிடுறேன், உங்களுக்கு விளக்கம் பெருசா கொடுக்கல. இங்க பாருங்க, இந்த டயோடு இருந்தா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் இது. இப்ப இந்த பைபாஸ் பண்ணா என்ன ஆகுது? ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏன்னா டயோடு கரெக்டா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு, பைபாஸ் பண்ணா வேலை செய்யுதுங்கிற மாதிரி நான் குழப்பாம சொல்றேன். இந்த டயோடு உள்ள ஷார்ட் ஆனாலும் அதே மாதிரிதான் வேலை செய்யும் ஃபார்வர்ட்ல. ஆமா சார். இதே விஷயம் ரிவர்ஸ்ல என்ன நடக்கும்? வேலையே செய்யக்கூடாது நல்லா இருக்கும் போது. இங்க பாருங்க, இது நல்லா இருக்குது. நான் என்ன பண்றேன், மூக்குக்கு கோடு போட்ட பக்கத்துக்கு பாசிட்டிவ் கொடுக்குறேன். இது கரெக்டா லாஜிக் படி இது கரெக்ட் இல்ல. பின் பக்கம் தான் பாசிட்டிவ் கொடுத்துருக்கணும். கரெக்டுங்களா? இப்ப சர்க்யூட் வேலை செய்தா? வேலை செய்யல. இப்ப டயோடு கரெக்டா வேலை செய்யுதுங்களா? இல்ல சார். இல்ல சார். டயோடு கரெக்டா தான் வேலை செய்யுது. டயோடுக்கு கனெக்ஷன் தப்பா கொடுத்துருக்கோம். டயோடு சரியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனாலதான் அவுட்புட் ஒர்க் ஆகல. கரெக்டுங்களா? ஆமா சார். பிளஸ் மைனஸ் வந்து பேட்டரியில இருந்து பிளஸ் தப்பா கொடுத்துருக்கோம். டயோடு என்ன பண்ணும்? பிளஸ் கேத்தோடு கொடுத்தா வழி விடக்கூடாது. அதுபடி இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கானே, கரெக்ட் தானே? இது கரெக்டா வேலை செஞ்சிட்டு இருக்கு சார். டயோடு கனெக்ஷன் தப்பு, டயோடு கரெக்டா வேலை செய்யுது. கரெக்டா வேலை செஞ்சிட்டு இருக்கு சார். இப்போ இத வந்துட்டு நான் பைபாஸ் பண்ணி, இப்ப இந்த டயோடு ஒருவேளை உள்ளுக்குள்ளே தப்பா வேலை செஞ்சா என்ன நடந்திருக்கும்? ரன் ஆகும் சார். எல்லா கரண்ட்டும் மொத்தமா வரும் சார். எல்லா கரண்ட்டும் மொத்தமா அதுல போகுது அப்படின்னா அது என்னங்க அர்த்தம்? தப்பு தானே. இப்ப டயோடு தப்பா வேலை செய்யுது. ஆமா சார். ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. டயோடு ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு உள்ளுக்குள்ளேயே. நீங்க கண்ணுல இந்த சரி சுவிட்ச போடாமலே கண்ணுல பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தெரியும். டயோடு வந்து உள்ள ஷார்ட் ஆயிருக்குது, அதனாலதான் வந்து இது தப்பா வேலை நடக்குது. ஓகே, இன்னொரு அனலைசிஸ் என்ன? இந்த இடத்துல இதை போட்டுடுறேங்க. ஒரு சுவிட்ச்னா சுவிட்ச் இல்ல, தப்பான அதாவது ஃபங்க்ஷன் இது ஃபால்ட்டான டயோட இங்க போடுறேன். இப்ப இது சர்க்யூட் கரெக்டான்னு மட்டும் செக் பண்ணுங்க சார். ஆனோடுக்கு பாசிட்டிவ் கனெக்ஷன் கொடுக்குறோம், கேத்தோட கொண்டு போய் லோட்ல ஜாயின் பண்ணும். சர்க்யூட் கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சார். ப்ளே கொடுக்குறேன், வேலை செய்யுதுங்களா? வேலை செய்யுது இல்லைங்களா? லைட் எரியுது, மோட்டார் ரொட்டேட் ஆகும். சொல்லுங்க. வேலை செய்யுது சார். அது மோட்டார் சுத்தாம இருக்க. பிக்சர்ல அப்படி தெரியுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே சார். ஓகே சார். இங்க பாருங்க 12 வோல்ட் கொடுத்துருக்கேங்க. ஓகே சார். இப்போ உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் பாருங்க. இப்போ சர்க்யூட் வேலை செய்யுது. இப்ப இந்த டயோடு முன்னாடி ஷார்ட் ஆயிருந்தா என்ன நடக்கும்னு பார்த்தோம். இப்ப இதே டயோடு உள்ளுக்குள்ள ஓபன் ஆயிருக்கு சார். பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு டயோடு, ஆனா உள்ள வந்து கனெக்ஷன் விட்டு போயிடுச்சு டயோடுக்கு உள்ளார. ஆமா சரி சார். இப்போ நீங்க கனெக்ஷன் எல்லாம் கரெக்டா தான் கொடுத்துருக்கீங்க, ஆனா எதுவுமே வேலை செய்யலீங்களே. அப்படின்னா நீங்க என்ன எடுத்துக்கலாம்? இந்த டயோடு வரல கரண்ட் வருது, இந்த டயோடுக்கு அப்புறம் கரண்ட் வர மாட்டேங்குது, அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ டயோடு வந்து ஓபன் ஆயிருச்சு. அந்த வார்த்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணுங்க தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். டயோடு ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் ஆயிடுச்சு சார். அந்த ஒரு காம்பனன்ட் நீங்க வந்து என்ன நடந்திருக்கும்னா, ஒன்னா அந்த காம்பனன்ட் நல்லா வேலை செய்யும். இப்ப இந்த காம்பனன்ட் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்குதுங்க. சரி சார். இல்லனா அந்த காம்பனன்ட் ஓபன் ஆயிருக்கும். ஆமா சரி சார். ஓபன் ஆயிடுச்சுன்னா முழுசும் வேலை செய்யலன்னு அர்த்தம். ஆமா சரி சார். இல்லனா அந்த காம்பனன்ட் இன்னொன்னு என்ன இருக்குங்க?
இல்லன்னா வந்து உள்ளே ஷார்ட்டா இருக்கும். ஷார்ட் ஆயிருக்கும் சார். அததான் சொல்ல வரேன் சார். இங்க பாருங்க, இந்த 2 சுவிட்சுமே சுவிட்சா எடுத்துக்காதீங்க. இப்ப இந்த டயோடு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்க டயோடு. இதே டயோடு ஷார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடும். அதே டயோடு ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஆயிடும். அப்ப இந்த டயோடு நல்லா இருக்கா, ஓபன் ஆயிடுச்சா, ஷார்ட் ஆயிடுச்சா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த சர்க்கியூட்டையும் ஈஸியா ஃபால்ட்டை கிளியர் பண்ணிடலாம். டயோடு என்ன செய்யுதுங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஓகே சார். சார் இப்போ ஒண்ணு டயோ ஓப்பன் ஆயிரும், அப்படி இல்லன்னா ஷார்ட்டா ஷார்ட் இருக்கும். ஆயிரும். இந்த 2 ப்ராப்ளம் வரும். அவ்வளவுதாங்க. ஓகே சார். ரெண்டே இல்லன்னா ரெண்டே நார்மலா ப்ராப்ளம் ஓடிட்டு தான், வேற இருக்கும் ஒரு எதுவுமே. ப்ராப்ளம். நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது 3 விஷயங்கள். அதாவது ஒரே விஷயம் தான், 3 விதமான அனாலிசிஸ். ஓகே, டயோடு என்ன செய்யும்? டயோடு முன்பக்கமா போகும்போது கரண்ட்டை வழிவிடும், பின்பக்கமா போகும்போது கரண்ட்டை வழிவிடாது. அதாவது ஆனோடுக்கு பாசிட்டிவ் வந்தா மட்டும்தான் வழிவிடும், ஆனோடுக்கு நெகட்டிவ் வந்தா வழிவிடாது. இவ்வளவுதான் டயோடு. இந்த டயோடு நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா டயோடுல என்ன மாதிரி பிரச்சனை வரும்? ஒண்ணு வந்து டயோடு உள்ளேயே ஷார்ட் ஆயிடும், இல்லன்னா டயோடு உள்ளேயே ஆமா. ஓபன் ஆயிடும். இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். டயோடு என்ன வேலை செய்யுது, ஷார்ட் ஆனா என்ன செய்யும், ஓபன் ஆனா என்ன நடக்கும், இது 3 தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க டயோட்ல இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய விஷயங்கள் ஒண்ணும் கிடையாது. ஓகே, ஓகே. அதே மாதிரி ஃபால்ட் அட்டன் பண்றதும் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதும் அதேதாங்க. ஓகே சார். இப்போ நான் போட்டு காமிச்சிட்டு இருக்க இது சுவிட்ச் எல்லாம் இமேஜினரி, ஒரு கற்பனைக்காக போட்டுட்டு இருக்கிறது. உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதுக்காக போட்டுட்டு இருக்குங்க. ஓகே சார். சார் புரிஞ்சுதுங்களா சார்? டயோடு காமிச்ச, ரெசிஸ்டர் காமிச்ச இல்லைங்களா, அதே மாதிரி கெப்பாசிட்டருக்கும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தேங்க முன்னாடி. ஓகே சார். ஆமா சார், ஆமா சார். ஃபைனலா என்ன ஓப்பன்னா ஆ, ஓப்பன் உள்ள அந்த ஒரு எ ஒரு ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து ஃபுல்லா வந்து கனெக்ஷன் இல்லாம ஃபுல்லா விட்டு போயிருக்கும், உருண்டு அவ்வளவுதான். போய் கடைசில அதான் க்ளோஸ்டு ஓப்பன். இல்லன்னா டைரக்டாவே ஜாயிண்ட் ஆயி ரன் ஆயிட்டு இருக்குது. ஷார்ட் சர்க்யூட் ஆயி. எக்ஸாக்ட், அவ்வளவுதான் சார். ஓகே சார், ஓகே சார். முதல்ல இந்த மாதிரிதான் பிரச்சனை வருங்கிறதே நீங்க உங்களுக்கான எண்ணத்துல ஐடியா இருந்துச்சுன்னா தான் அதை நீங்க அட்டனே பண்ண முடியும். சரி, அந்த டயோடு ஓப்பன் ஆயிருந்தா என்ன இருக்கும், ஷார்ட் ஆயிருந்தா என்ன இருக்குன்னு தெரியாம நீங்க வந்து எப்படி அந்த சர்க்யூட் அட்டன் பண்ண முடியும்? வெறும் மீட்டரை மட்டும் வச்சு அங்கங்க செக் பண்ணிட்டு இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா? ஆமா சார். எஸ் சார். இவ்வளவுதான் சார். ஃபைனலா என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, நீங்க வந்து டயோடு, ரெசிஸ்டர், கெப்பாசிட்டரை தவிர ஓகே சார். டிரான்சிஸ்டர்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. ஆமா சார். அந்த டிரான்சிஸ்டரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே மீதி எல்லாம் ஒண்ணுதான் சொல்றேன். டிரான்சிஸ்டர் மாதிரி தான் மாஸ்ஃபெட்னு ஒரு டிவைஸ் வேலை செய்யும். ஓகே சார். ஓகேங்களா? மாஸ்ஃபெட் மாதிரியே தான் ஐஜிபிடிங்கிற ஒரு டிவைஸ் வேலை செய்யும். எல்லாமே ஒரே மாடல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார். சோ அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க டிரான்சிஸ்டரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அல்லது மாஸ்ஃபெட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீதி ரெண்டும் இதே மாதிரிதான் வேலை செய்யும்னு சொல்ல வரேன் சார். ஓகே, ஓகே சார். நீங்க எல்லாத்தையும் தனித்தனியா கத்துக்க தேவையில்லை. அது எப்படி வேலை செய்தோ அதே மாதிரிதான் இது அப்படின்னு சொல்ல வரேங்க. ஓகே, ஓகே சார். எஸ் சார். சரிங்க சார். மியூட் மட்டும் பண்ணுங்க சார். ஒரு 2 நிமிஷம் மட்டும் முடிச்சிடலாம். கிளாஸ் முடிய போகுதுங்க. ஓகே சார். சரிங்க. இப்ப நான் அதான் ஃபைனலா சொன்ன பாருங்க. ஒரு டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சர்க்யூட்டை ஜாயின் பண்றதுக்கும் அந்த சர்க்யூட்டை மறுபடியும் கழட்டி விடுறதுக்கும் நம்ம கண்டிஷன் படி வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு பேர் சோர்ஸுங்க. மாஸ்ஃபெட் எடுத்திருக்கிறேன். இதுக்கு பேர் சோர்ஸ். அதை வந்து சோர்ஸினுடைய மைனஸ் கூட ஜாயின் பண்ணிடுறோம். எதுக்காக மைனஸ் கூட ஜாயின் பண்ணணும்னா, இது வந்து என் சேனல், நெகட்டிவ் சேனல். நம்ம எடுத்திருக்கிற டிவைஸ் என் சேனல் அப்படிங்கிறதுனால இது என் சேனல் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இது போன எக்ஸ்பிளேஷன்லயும் சொல்லியிருப்பாங்க, அதாவது போன வீடியோலயும் சொல்லியிருப்பாங்க. இதுவே பி சேனல் எடுத்தோம்னா அது இங்க கனெக்ட் பண்ணுவோம், மேல கனெக்ட் பண்ணுவோம். அது ஏன் என் சேனல், ஏன் பி சேனல் எடுக்கிறோம் அப்படிங்கறத பத்தி பின்னாடி பார்க்கலாம். நான் ஒரு என் சேனல் எடுத்து அதை நெகட்டிவ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இந்த நெகட்டிவ் மறுபடியும் லோடு கூட போய் லிங்க் பண்ணிட்டேங்க. இப்போ நீங்க பிளே கொடுத்தாலும் இதுக்கான கனெக்ஷன் எதுவும் போகாது. அதாவது நெகட்டிவ் வந்து லோடுக்கு போகாம தடுத்து பிடிச்சிட்டு இருக்கிற சுவிட்ச். இதுக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்ன இருக்குன்னு உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சா புரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஈக்குவலன்ட் சர்க்யூட்னா நான் எது சொல்றேன்னா, மேல ஒரு சர்க்யூட்டை வரைஞ்சிருக்கோங்க, அதோ இந்த சுவிட்சை. இப்ப இந்த சுவிட்சை திறந்து இருக்கிறேன். பிளே கொடுத்தா லோடுக்கு சப்ளை போகுமா?
மேல சுவிட்ச் ஓபன்ல இருக்கு, பாசிட்டிவ் வருது, சுவிட்ச் கிட்ட அங்க கரண்ட் இருக்குது. அப்ப நானா போய் கை வச்சு இந்த சுவிட்சை போட்டாதான் இந்த சர்க்யூட் வேலை செய்யும். மறுபடியும் நானா போய் இத ஆஃப் பண்ணா இந்த சர்க்யூட் வேலை செய்யாது. அதேதான் இதுவும். கீழ இருக்கிறதும் மேல இருக்கிறதும் ஒரே மாதிரி சுவிட்ச். மேல இருக்கிறது கையில நீங்க பிசிக்கலா கைய போய் தொட்டாதான் வேலை செய்யும். இது நம்ம வீட்ல இருக்கிற மாஸ்ஃபெட் சாரி சுவிட்ச் மாதிரி. கீழ இருக்கிறது வந்து நம்ம டிவில ரிமோட் ஆன் பண்ணோம் அப்படின்னா சாரி டிவில ரிமோட்ல டிவி ஆன் பண்ணோம் அப்படின்னா டிவி ஆன் ஆகும் இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உட்கார்ந்த இடத்துல இருந்தே டிவி ஸ்கிரீனை ஆன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ரிமோட்ல ஆன் பண்ணோம்னா ஸ்கிரீன் வந்துருது, படம் தெரியுது. மறுபடியும் தூங்கும் போது ரிமோட்லயே ஆஃப் பண்ணோம்னா ஸ்கிரீன்லாம் ஆஃப் ஆகி ஆடியோலாம் எல்லாம் கட் ஆயிடுது. அப்ப நீங்க வந்து நேரடி தொடர்பு அங்க பண்ணாமலே அந்த வேலை நடக்குதுன்னா உள்ள இந்த டிவைஸ் தான் அங்க ஆன் ஆஃப் பண்ணிவிடும் உங்க ஸ்கிரீனை. எந்த டிவைஸ்னா மாஸ்பெட்டோ டிரான்சிஸ்டரோ ஐஜிபிடியோ தான் அதை செய்யும். திரும்ப ஒரு டைம் சொல்றேன் பாருங்க. மேல இருக்கிற சுவிட்சும் கீழே இருக்கிற சுவிட்சும் ஒண்ணுதான். மேல இருக்கிற சுவிட்ச் கையில தொட்டு வேலை செய்யக்கூடியது. கீழே இருக்கிற சுவிட்ச் வந்து வேற ஒரு சர்க்யூட் மூலமா வேலை செய்யக்கூடியது. வேற ஒரு சர்க்யூட்னா ஒயர்லெஸ்ல சென்சார் மூலமா ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இப்போ நீங்க டூ வீலர்ல போயிட்டு இருக்கிறீங்க. வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கும்போது ஸ்கூட்டிலயோ இல்ல நம்ம வந்து வேற பைக்லயோ போகும்போது இண்டிகேட்டரை போடுறீங்க. நீங்க வளையணுங்கிறதுக்காக இண்டிகேட்டரை சும்மா சும்மா கையில ஆன் ஆஃப் பண்றீங்க. இண்டிகேட்டர் சுவிட்சை ஒரு டைம் போட்டாலே அது பாட்டுக்கு அமைஞ்சு அமைஞ்சு எரியுது இல்லைங்களா? அப்போ அந்த அதுவே தானா அமையணும், மறுபடியும் எரியணும், ஆன் ஆஃப் நடக்கணும் அப்படின்னு ஒரு மாஸ்பெட் கூட அந்த ஆன் ஆஃப் டைமிங் சர்க்யூட்டை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த மாஸ்பெட் தான் அந்த லைட்டை அமைய வைக்கும், மறுபடியும் எரிய வைக்கும், அமைய வைக்கும். இப்ப இந்த மாஸ்பெட்டுக்கு பாருங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த சுவிட்ச் வந்து சப்ளை கொடுத்த எல்லாமே கரெக்டா இருக்கு, ஆனாலும் மோட்டர் ஓடல. ஏன்னா இந்த சுவிட்சுக்கு போதுமான சப்ளை இன்னும் கிடைக்கல. இப்ப நான் என்ன பண்றேன்னா சார் அந்த சுவிட்சுக்கு தேவையான வோல்டேஜ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேங்க இங்க. அது ஏன் சார் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல? சும்மா இருக்க கரெக்டான எக்ஸாக்ட் கொஸ்டின்ங்க. நீங்க கேட்கும் போது சொல்லிக்கலாம்டோ அல்லது அது அப்புறமா பேசிக்கலாம்னு விட்டுட்டேன். நார்மலா இருக்கிற நேரம் அந்த சுவிட்ச் தானா வேலை செஞ்சிடக்கூடாது. இப்ப நான் இதுல எதுவுமே கனெக்ஷன் கொடுக்கல. இப்ப நான் ரெசிஸ்டர் கனெக்ஷன் கொடுத்ததுனால இது ஆஃப்ல இரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப நான் எதுவுமே கனெக்ஷன் கொடுக்கல. இங்க பாருங்க இது தப்பான ரிசல்ட் வருது பாருங்களேன். நான் பிளே கொடுத்தோன்னு பாருங்களேன். 11.9 ஏதோ ஆன் ஆயிடுச்சா? இப்ப இதுவே இந்த ரெசிஸ்டர் கொடுத்த உடனே அந்த மாதிரி நடக்கல பாருங்க. பிளே கொடுக்குறேன். கரெக்டா ஜீரோல வந்து நிக்குது. கரெக்டா அதாவது எந்த சிக்னலும் நான் சொல்லாத நேரத்துல நீ சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி. எப்படின்னா பிரேக் போட்டு வைக்கிற மாதிரி. இப்ப நம்ம ஒரு காரை நிறுத்துறோம் சார் ஒரு இடத்துல, ஹேண்ட் பிரேக்னு சொல்லி போட்டு வைப்போம். எதுக்காக ஹேண்ட் பிரேக்கு? நீங்க காரே ஓட்டல இருந்தாலும் எதுக்கு பிரேக் போடுறீங்க? திடீர்னு அது அந்த பக்கம் இந்த பக்கம் நவரக்கூடாதுன்னு ஒரு பிரேக் போட்டு வைக்கிறீங்க. அதே மாதிரிதான் இதுவும். இந்த சுவிட்ச் வந்து தானா திடீர்னு எதுவும் தப்பா வேலை செஞ்சிடக்கூடாது. அதுக்காக இதுல வந்து கிரவுண்ட் சிக்னல் லிங்க் பண்ணிருக்கேங்க. சார் புரிஞ்சுதுங்களா சார்? ஓகே சார். அதாவது இந்த சுவிட்சுக்கு நீங்க 5 வோல்டேஜ் சப்ளை கொடுக்கலனா கூட சும்மாவே தானா காத்துல இருந்தோ இல்ல லீக்கேஜ் மூலமா, காத்துனா யார்ல இருந்து சொல்ல பக்கத்துல இருக்க சர்க்யூட் மூலமா இது டிஸ்டர்ப் ஆகி ஆன் ஆயிடும். ஓகே சார். இப்போ நம்ம பாக்கெட்ல வந்துட்டு போன் வச்சிருப்போங்க, நம்ம ஆன் பண்ண மாட்டோம். தானாவே போன் வந்துட்டு சில நேரத்துல பாக்கெட்ல டச் ஆகி ஆன் ஆயிடலாம். ஆமா சார். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஸ்கிரீன் லாக் போட்டு வச்சிருக்கோம். இப்ப ஸ்கிரீன் லாக் இல்லன்னா யோசிச்சு பாருங்க, தானாவே கால் போயிடுதானே யாருக்காவது தெரியாம டச் ஆகி. ஆமா சார். சார் அந்த மாதிரிதான் இந்த மாஸ்பெட்டுக்கு இந்த இடத்துல வந்து இந்த 10K ரெசிஸ்டர் போட்டோம்னா அது அதனுடைய வேலையை கரெக்டா செய்யும்னு அர்த்தங்க. ஓகே சார். அதாவது லாக் போட்டு வைக்கிற மாதிரி. நான் சொல்லும் போது மட்டும் நீ வேலை செய்ய, மத்த நேரத்துல வேலை செய்யாத அப்படிங்கிற மாதிரிங்க. அந்த இடத்துல டிரான்சிஸ்டர் போடலன்னா என்ன சார் நடக்கும்? இந்த இடத்துல டிரான்சிஸ்டர் போடலன்னா கனெக்ஷன் நேரா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும். கையில தான் நீங்க போய் இதை ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். இல்ல சார் ரெசிஸ்டர் போடலனா சார்? அதுதான் சொல்றேன். ரெசிஸ்டர் போடலன்னா தானாவே ஆன் ஆயிடும். திடீர்னு ஏதோ ஒரு நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல தானாவே ஆன் ஆயிடும். ஓகே ஓகே. இப்ப நீங்க டிவி ரிமோட்டை நம்பி நைட் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க. கரெக்டா ரிமோட் வேலை செய்யுது, டிவி வந்து நம்பகமா இருக்கு, ஆஃப் பண்ணா ஆஃப்ல தான் இருக்கும்னு நினைச்சு நீங்க பண்றீங்க. திடீர்னு நைட்ல தானா டிவி ஆன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்த நாள் ரிமோட்டை நம்புவீங்களா? ஐயோ ரிமோட்ல ஆன் பண்ணா வந்து அடிக்கடி திடீர்னு நைட் நேரத்துல ஆன் ஆயிருக்கு டிவி, அப்ப வந்து சுவிட்சே ஆஃப் பண்ணணும்னு நினைப்போம் நம்ம. அந்த ரெசிஸ்டர் உள்ள இன்னொரு அந்த இன்புட் கொடுக்குற அந்த ஏரியா வந்து ஓபன்ல இருக்கிறதுனால நீங்க ரெசிஸ்டர் போட்டிருக்கீங்களா சார்? இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டர் போடாம விட்டோம்னா இந்த டிரான்சிஸ்டர் தன்னை ஆன் பண்ண சொல்றாங்களா இல்ல ஆஃப் பண்ண சொல்றாங்கன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி திடீர்னு எப்பவாவது தானா ஆன் ஆயிடும். இப்ப இதை தூக்கி இங்க கொடுத்துட்டோம்னா எப்பவுமே தானா ஆன் ஆகாது. உங்க மொபைல் போனுக்கு லாக் போட்ட மாதிரி.
ஓகே, ஓகே சார். நீங்க ஓபன் பண்ணாதான் ஓபன் ஆகும். மத்தபடி நீங்க போன் கை வேற ஏதாவது தெரியாம டச் ஆனிச்சுன்னா எதுவும் ஆகாது. அதுக்காக அந்த ரெசிஸ்டருங்க. ஓகே, ஓகே சார். தெளிவா சொல்லணும்னா பாதுகாப்புக்காக ரெசிஸ்டர் அந்த இடத்துல போட்டிருக்குங்க. ஓகே சார். சார் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சதுங்களா? கிடைச்சுது சார். கீழ அந்த ரெசிஸ்டர் போடாம போட்டா என்ன சார் நடக்கும்? கண்டிப்பா அது வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இருந்ததுன்னா, இது எப்பவுமே நான் சொன்னா மட்டும் தான் ஆன் ஆகும்னு நீங்க நம்பலாம். அந்த ரெசிஸ்டர் ஓகே, இல்லன்னா, நீங்க சொல்லலனா கூட திடீர்னு சில நேரம் ஆன் ஆயிடும். ஓகே சார். இதுல 2 விஷயத்த தெரிஞ்சுக்கலாங்க நீங்க. ஒண்ணு வந்து இந்த டிரான்சிஸ்டர் ஏன் தேவைப்படுது? நார்மல் சுவிட்ச்ல இருந்து டிரான்சிஸ்டருக்கு என்ன வித்தியாசப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். 2வது இந்த ஓகே. டிரான்சிஸ்டர் என்ன மாரி ஃபங்ஷன் நடக்குது? அதாவது அந்த ஷார்ட் ஆனா என்ன நடக்கும்னு இப்ப நீங்க பார்க்க போறீங்க. பாருங்களேன். நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தத உங்களுக்கு புரியிற மாரி தெளிவா அதாவது புரியுற மாரினா நான் நான் அந்த விளக்கத்த குடுக்குறேன் இப்ப பாருங்களேன். மேல இருக்க சுவிட்ச் வந்து நானா ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். கீழ இருக்க சுவிட்சுக்கு டைமர் குடுத்துர்றேன் சார். ஓகே சார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்களேன். அதுவே நம்ம இந்த இண்டிகேட்டர் இருக்கு இல்லைங்களா? நம்ம வண்டியில இண்டிகேட்டர். ஆமா அது சார். மாரி இப்போ வந்துட்டு சிக்னல் வர்ற மாரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க இங்க. ஓகே சார். இப்ப இந்த லைட்டும், மோட்டாரும் ஓடப்போது, நிக்கப்போது அந்த மாரி நான் கனெக்ஷன் குடுத்துருக்கேங்க. ஓகே சார். ஒரே நிமிஷம் சார். சிக்னல் ஜெனரேட்டர் 5 0.5 speed of voltage 15 சார் 1 நொடி ஆன் ஆகுது. 1 நொடி ஆஃப் ஆகுது. 1 நொடி ஆன் ஆகுது. இப்ப இத நான் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்க முடியுமா வண்டி ஓட்டும்போது? பண்ண முடியாது சார். அப்ப இந்த சிக்னல அதாவது அந்த ஆன் ஆன் பண்ணு, ஆஃப் பண்ணு, ஆன் பண்ணு, ஆஃப் பண்ணுங்கிற கமாண்ட வாங்கி இந்த லோட வந்து சப்ளை போக வைக்குது, நிறுத்த வைக்குது இந்த டிரான்சிஸ்டர். இப்ப இந்த டிரான்சிஸ்டர் எதுக்காகன்னு புரிஞ்சுதுங்களா சார்? சார் சவுண்ட் விட்டு விட்டு கேட்குது. அதுவும் இல்லாம கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி கேட்குது சார். புரியல சார். இல்ல சார் உங்களோட மைக்க நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். சில நேரம் அப்படியே நாங்க பேசுறது எனக்கும் எக்கோ கேக்குது. இப்ப கேக்குதுங்களா ஓகே சார்? சார். ஹலோ. தெளிவா கேட்குது சார். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. சார் அதாவது ஒரு டிரான்சிஸ்டர் இப்ப இந்த இடத்துல போட்டு அதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் சிக்னல் நான் இங்க குடுத்துருக்கிறேன். லைட் வந்து அமைஞ்சு அமைஞ்சு எரியணுங்கிற மாரி. இப்போ இந்த மாரி இல்லாம இத நான் தனியா செய்யணும்னா எப்படிங்க செய்யணும்? இங்க பாருங்க. இப்ப இந்த டிரான்சிஸ்டர் இல்ல சார். டிரான்சிஸ்டர் இல்லன்னு நான் சொல்றதுக்காக என்ன பண்ணிடுறேன்னா, டிரான்சிஸ்டருக்கு ஒரு சுவிட்ச போட்டுறேன். அவ்வளவுதான் சார். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல அத முடிச்சிடலாம். சார் கொஸ்டின் சார். சொல்லுங்க, சொல்லுங்க சார். அது அந்த காம்பனன்ட் குடுக்குறீங்கல்ல, அதுக்கு அதுக்கு ஏன் சார் 2வது ரெசிஸ்டர் குடுத்துருக்கீங்க? சார் 2வது ரெசிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, டிரான்சிஸ்டர் போடும் பொழுது, டிரான்சிஸ்டர் தேவையில்லாம நெறைய கரண்ட்ட எடுத்துக்கும். ஒரு கணக்கில்லாத ஓகே. அளவுக்கு எடுத்துக்கும். அவ்வளோலாம் நீ எடுத்துக்க கூடாது. கொஞ்சம் தான் என்னால குடுக்க முடியும். கொஞ்சம் தான் நீ வாங்கிக்கணுங்கிறத அந்த குறைக்கிறதுக்காக அந்த ரெசிஸ்டர்ங்க. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ரெசிஸ்டர் வந்து கரண்ட்ட குறைக்கும் அப்படின்னு பார்த்தோங்க. இப்போ ஓகே. இந்த எதுவுமே இல்ல. இப்ப இத ரிவர்ஸ்ல வந்துரலாம் பாருங்க. ஓகே சார். இந்த இடத்துல வந்துட்டு நேரடியா ரெசிஸ்டர் கீழயும் குடுக்கலீங்க, மேலயும் குடுக்கலங்க. நேரடியா நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அத பண்ணிடுறேன்னு வச்சுக்கங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டைம் ஆன் ஆகணும் அப்படின்னு குடுத்துறேன்னு வச்சுக்கங்க. இந்த சப்ளைவ இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும்னா நெறைய வாங்கிட்டு இருக்கும். இப்ப வேலை நடந்துட்டு தான் சார் இருக்குது. ஆனா எரர் வந்துருச்சு பாருங்க. இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாவது என்ன சொல்றேன்னா, இந்த ரெசிஸ்டர் இல்ல. ஆனா இது தப்புன்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா, இந்த சிக்னல் இங்க நான் குடுக்குறேன் இல்லைங்களா? இந்த சிக்னல்ல இருந்து அல்லது அந்த கரண்ட் அந்த சப்ளைல இருந்து நெறைய கரண்ட் இது வாங்கிக்கும் தேவையில்லாம. இப்ப நீங்க ஒரு டோல்கேட்ட இது தாண்டுறீங்க. ஒரு ரூ. 50 கேட்டா ஓகேன்னுவீங்க. அதுவே ஒரு ரூ. 2000 கேட்டா டோல்கேட் நீங்க ஓகேன்னு சொல்லுவீங்களா? எதுக்குங்க இவ்ளோ பணம் கேட்கிறீங்க? இல்ல என்னால தர முடியாது. என்னால இவ்வளவு தான் தர முடியுன்ற மாரின்னு வச்சுக்கங்களேன். அல்லது ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு சார். அந்த தண்ணி பாட்டில்ல மூடிய தொறக்குறீங்க.
அத வந்துட்டு தொறந்து நீங்க வந்துட்டு வாயில தண்ணிய ஊத்தி குடிக்கும்போது ஒரு அளவா தான் வரும். ஏன்னா மூடிக்கிட்ட பாத்தீங்கன்னா சின்னதா போட்டிருப்பாங்க. இதுவே ஒரு பெரிய பாத்திரத்த எடுத்து அப்படியே நீங்க வந்து குடிக்க நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும் சார் தண்ணி? உங்க மேல ஊத்திரும் இல்லைங்களா? அப்ப எனக்கு கொஞ்சம் தான் அளவா வரணும் அப்படின்னா, அந்த இடத்த சின்னதா அந்த வாய வந்து சின்னதாக்கிடுறீங்க இல்லைங்களா? தண்ணி வர வேண்டிய ஓப்பன வந்து சின்னதாக்கிடுறீங்க. நீங்க என்னதான் சாய்ச்சாலும், அந்த கெப்பாசிட்டிக்கு மேல தண்ணி வெளிய வரப்போறதில்ல. இதுவே ஒரு பாத்திரம், ஒரு பவுல், ஒரு குண்டா எடுத்து, அந்த குண்டான்ல வந்து நீங்க தண்ணிய நெறைய ஊத்தி, தண்ணிய வந்து அப்படியே கமுக்க நினைக்கிறீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாவா தண்ணி வரும்? அப்படியே ஊத்தி போயிடும் இல்லைங்களா? அந்த மாரி இந்த இடத்துல, இங்க இருந்து போகக்கூடிய கரண்ட்ட இந்த டிரான்சிஸ்டர் அப்படியே முழுசா வாங்கிக்க நினைக்கும். அப்படி வேண்டாம் உனக்கு அவ்வளோலாம் நான் தர முடியாது. நான் கொஞ்சம் தான் தர முடியுங்கிறதுக்காக இந்த இடத்துல ரெசிஸ்டர். ரெசிஸ்டர் என்ன பண்ணும்னா, அந்த டிரான்சிஸ்டருக்கு போதுமான அளவு கரண்ட்ட குறைச்சு குடுத்துரும். இதுக்கான காரணம் சொல்லிட்டேனுங்களா? இப்ப இந்த கனெக்ஷன் இல்லாத நேரத்துல, இந்த டிரான்சிஸ்டர் தன்னத்தானே எதுவும் ஆன் ஆயிறக்கூடாது. அதனால ஒரு சேஃப்டிக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா, இத கிரவுண்ட் கூட லிங்க் பண்ணிடுறேன். கிரவுண்ட் கூட லிங்க் பண்ணிட்டா, நீ தேவையில்லாத நேரத்துல ஆன் ஆயிடாத. நான் சொல்லும்போது தான் நீ ஆன் ஆகணும். அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா இது மாரி. வண்டிக்கு வந்து பிரேக் போட்டு வச்ச மாரி. நீங்க 2 வீலர் ஒரு இடத்துல நிறுத்துறீங்க. அ இறக்கமா, பள்ளமா இருக்குது. அப்ப பிரேக்க நீங்க லாக் பண்ணி வச்சீங்கன்னா என்ன ஆகும்? அ எதுவும் டக்குன்னு கீழ விழாது. பின்னாடி போகாது வண்டி. கார்லயோ, லாரிலயோ ஹேண்ட் பிரேக் எதுக்கு போடுறாங்கன்னா, அதான் ஆஃப்ல இருக்குல்ல என்ஜினு. இருந்தாலும் திடீர்னு பின்னாடி தானாவோ, முன்னாடியோ போயிறக்கூடாது. அந்த மாரி இது ஒரு வேலை. சோ இந்த கீழ R2 ரெசிஸ்டர் எதுக்காகன்னு சொல்லிட்டேங்க. இந்த டிரான்சிஸ்டர் தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத மாரி வேலை செய்யக்கூடாது. நான் சொல்லும்போது சரியான வேலைய மட்டும் செய்யுன்னு சொல்றதுக்காக. மேல இருக்க ரெசிஸ்டர் இந்த சிக்னல்ல இருந்து போதுமான அளவு கரண்ட்ட மட்டும் எனக்கு இந்த டிரான்சிஸ்டருக்கு அனுப்பு. தேவையில்லாம எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சிராத அப்படின்னு குறைக்கக்கூடிய ரெசிஸ்டர். இப்ப ப்ளே குடுக்குறேங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம இது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு இந்த சிமுலேஷன். இதுக்கு முன்னாடி நான் வந்து சிமுலேஷனா இந்த சர்க்யூட் நீங்க ரியல்ல செஞ்சு பாக்குறீங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை செய்யும். இதுவே அந்த டிரான்சிஸ்டர் இந்த ரெசிஸ்டர் போடாம இந்த டிரான்சிஸ்டருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப வந்து இப்ப டைரக்ட்டா ரெசிஸ்டர் 1லிருந்து டிரான்சிஸ்டருக்கு கரண்ட் போயிட்டு ஆமாங்க. இருக்கு சார். அந்த ஆமா. ஆன் பண்ணலாம். அப்ப எதுக்கு சார் R2 நடுப்புற அது டைரக்ட்டா அந்த கனெக்ஷன கட் பண்ணிரலாம்ல சார்? அதுதான் சார் சொல்றேன். இப்போ நான் தான் திரும்பவும் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக சிக்னல் வந்துட்டு வரலன்னு வச்சுக்கங்க. இப்ப இந்த இடத்துல ஓகே நீங்க சார். கனெக்ஷன் குடுத்துட்டீங்க. இப்ப இது தேவையில்ல. டைரக்ட்டா ஓகே. குடுக்கலாமே. எதுக்குங்க R2? கண்டிப்பா இது பாருங்க. கரெக்ட்டா தானே வேலை செய்யுது பாருங்களேன். இப்ப பாருங்க. எஸ் சார், எஸ் சார். கரெக்ட்டான நேரத்துக்கு ஆன் ஆகுது. கரெக்ட்டான நேரத்துக்கு ஆஃப் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஓக் ஓகே சார். அப்ப கீழ வேலை அது தேவையில்ல. அது இருந்தாலும் இதே தான் செய்யுது. அது இல்லனாலும் இதே தான் செய்யுது. அப்ப எதுக்கு சார் அது அப்டின்னா, இந்த சர்க்யூட் நீங்க வந்து எதுவும் ஆன் பண்ணாத நேரத்துல கண்ல பாக்குறதுக்கு கனெக்ஷன் ஆயிருக்குது. ஆனா கனெக்ட் ஆகாத மாரி இங்க எதுவும் சிக்னல் இப்ப கிடைக்கல. இப்ப என்ன சார் அர்த்தம் இது? நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல இப்போ நீங்க வந்து இந்த சர்க்யூட் கண்ல பாக்குறதுக்கு ஜாயின் ஆயிட்டு இருக்குங்க. ஆனா அங்க இருந்து ஓகே. எந்த பாசிட்டிவும் வரல, நெகட்டிவும் வரலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாரி தானே அர்த்தம். ஆமா சார். ஓப்பன்ல இது இருக்குன்னு ஆ அர்த்தம். நீங்க கனெக்ஷன் படி இது குளோஸ்ல தானே சார் இருக்குது. அப்படிங்கிறது ஓகே. நீங்க இண்டிகேட்டர் பட்டன இன்னும் போடல சார். இண்டிகேட்டர போட்டீங்கன்னா, இது ஆன் பண்ணும், ஆஃப் பண்ணும், ஆன் பண்ணும். இன்னும் இண்டிகேட்டர் பட்டன போடல. அப்ப இது எப்படிங்க இருக்கும் டிரான்சிஸ்டர்? ஓப்பன்ல தான் இருக்குது. ஓப்பன்ல இருக்கும் சார். அந்த நேரத்துல நீங்க வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா அதாவது தான் நான் சொல்றேனே புரொடெக்ஷன் பாதுகாப்புக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டேங்க. இது ஒரு ஓகே சார். எக்ஸ்ட்ரா பங்ஷன். இத போட்டீங்கன்னா, உங்க சர்க்யூட் 100% தப்பா வேலை செய்யாதுன்னு நம்பலாம். இத ஓகே சார். போடலன்னா, எப்பவாவது ஒரு நேரம் திடீர்னு ஆன் ஆயிரலாம். ஓகே சார். ஓகே சார். உங்களோட டிவில இந்த டிரான்சிஸ்டர் போட்டிருக்குன்னு வச்சுக்கங்க. இந்த கீழ ஓகே சார். ரெசிஸ்டர் போடாம விட்டுட்டாங்க. டிவி அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதோ, அல்லது வந்து டிசைன் பண்ணும்போதோ. நைட்டு ஓகே சார். தூங்கும்போது டிவிய ஆஃப் பண்றீங்க ரிமோட்ல. ரிமோட் ஆஃப்ங்கிறது இதோ இந்த கமாண்ட். ஓகே சார். ரிமோட்ல ஆஃப் பண்ண சொல்லி சொல்றீங்க டிவிய. ஓகே சார். டிவி ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த சார். கனெக்ஷன் வந்து கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த லைனும் போடல. ஓகே சார். ஏதோ ஒரு காரணத்துக்காக திடீர் ஏதோ ஒரு எதுக்கு சார் சொல்றீங்கன்னா, சும்மா லீக்கேஜ் கரண்ட்டோ இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்கோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பக்கத்துல இருக்க காம்போனன்ட்னாலயோ, இல்ல வந்து ஏதாவது ஒரு மொபைல் சார்ஜர் போடுறதுனாலயோ, வேற ஒரு சர்க்யூட் பக்கத்துல வேலை செய்யும்போது, இந்த டிரான்சிஸ்டர் டிஸ்டர்ப் ஆகி ஆன் ஆயிடும் தானாவே. நான் சிக்னல் குடுக்கல சார் ஆன் பண்ண சொல்லி, நைட்டு தூங்கும்போது டிவி ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குனேன். ஆனா நடுராத்திரி பார்த்தா ஓகே. டிவி ஓடிட்டு இருக்கு. மறுபடியும் ஆஃப் பண்றேன் ரிமோட்ல. மறுபடியும் விடிகாத்தால அப்போ பார்த்தா டிவி ஓடுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னடா இது சும்மா சும்மா டிவி ஆன் ஆகுது. ரிமோட் சரியா வேலை செய்யலன்னு நினைச்சுட்டு மெயின் ஆஃப் பண்ணிருவீங்க. இத ஆஃப் பண்ணிருவீங்க. கரெக்ட்டா?
ஓகே சார். ஆமா சார். அப்ப இந்த மாரி நடக்கக்கூடாது. இது நீங்க வந்து கம்பெனிக்காரங்கட்ட போயோ அல்லது வந்து சர்வீஸ் சென்டர்ல சொல்றீங்க. சும்மா சும்மா நைட்ல டிவி ஆன் ஆயிடுது சார் அப்டின்ட்டு. அவைங்க எடுத்த சார் உடனே ஒரு எந்த சொல்லுங்க. இப்ப அப்படி நார்மலா இருக்கப்ப பக்கத்துல உள்ள காம்பவுண்ட்ல இருந்தோ, சரி எப்படியோ சப்போஸ் அது ஆன் ஆயிருக்கப்ப அதுலேருந்து இதுக்கு கரண்ட் டிரான்ஸ்மிட் ஆகும் சார். ஆமாங்க. அது எப்படி சார் அது ஜாயிண்ட் இல்லாம எப்படி சார் அந்த கனெக்ட் ஆவுறது? அந்த கேள்விக்கு நீங்க தான் சார் எனக்கு அதாவது எப்படி சொல்றேன்னா, நீங்க தான் ஒரு புரிதல குடுக்கணும். இப்போ உங்க உங்களுடைய செல்போனுக்கும், உங்க டிவிக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல. உங்க வீட்ல இருக்கிற ஹோம் தியேட்டருக்கும், உங்க செல்போனுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல. ஆனா நீங்க ஓகே. ஃபோன் பேசும்போது டிவி பக்கத்துல போனீங்கன்னா, டிவி அலையலையா வருங்க. அப்படி இல்லன்னா, அந்த ஆம்பிளிஃபையர் பக்கத்துல போனீங்கன்னா, ஆம்பிளிஃபையர் கீ 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 கீன்னு கத்துங்க. ஆமா சார். சத்தம் வரும் சார். இதுவே கேமரா இருக்குல்ல, நம்ம அந்த சிசிடிவி கேமரா, அது பக்கத்துல போனீங்கன்னா, அது அலையலையா வரும் சார். எந்த கனெக்ஷனுமே இல்ல. எப்படி சார் அது நடக்குது? ஓ! நம்ப எலக்ட்ரோ வேவ்ஸ் அதுல போறனாலயா சார்? எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஆ மேக்னெட்டிக் ஃபார்ம்ல வந்துட்டு காத்துல போயிட்டு இருக்கும் சார். அதாவது அதுக்கு தான் நான் இடையில சொன்னேன். சிக்னல் அப்படின்ட்டு. இவ்வளவு நேரம் பவர், கரண்ட், வோல்டேஜ்ன்னு பேசிட்டு இருந்தேங்க நேத்து வரையிலும். இன்னைக்கு ஏன் ஆமா. சிக்னல்ன்னு சொல்றேன்னா, நீங்க வந்து ஒயர் கனெக்ஷன் குடுக்கலனா கூட காத்து வழியா கூட அது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல வரேங்க. எலக்ட்ரான்ஸ். ஓ! அதான் எலக்ட்ரோ சிக்னலா சார்? சிக்னல். இப்ப நீங்க செல்போனுக்கு கரண்ட் வரலன்னா சொல்றீங்க. சிக்னல் கிடைக்கலன்னு தானே சொல்றீங்க. ஆமா சார். எஸ் சார், எஸ் சார். அது எங்க இருந்து கிடைக்குது? இப்ப செல்போனுக்கும், டவருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒயர் கனெக்ஷன் இருக்குங்களா? இல்ல சார், இல்ல. ஆனாலும் நீங்க என்ன சொல்றீங்க? சிக்னல் கிடைக்கல, டவர் கிடைக்கல. அப்ப ஆமா அதுக்கும் சார். உங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு தானே? ஆமா சார். எஸ் சார். அப்ப இ அந்த காற்று மூலியமா அந்த வேவ்ஸ் வந்து கண்டிப்பா கனெக்ட் சார். இப்ப இந்த கனெக்ட் டிரான்சிஸ்டர் இப்படியே விட்டுர்றேன். உங்க வீட்டு டிவிக்கு பக்கத்துல நீங்க செல்போன நைட் வச்சுட்டு தூங்குறீங்க. செல்போன்ல ஆமா நைட் சார். 10 மணிக்கு ஒரு மெசேஜ் வருது. அப்ப இந்த டிரான்சிஸ்டருக்கு என்ன ஆகும்? டிரான்சிஸ்டர் அது ஆன் ஆயிரும் சார் அப்ப. கண்டிப்பா இதுக்கு ஏதோ ஒரு சிக்னல் கிடைச்சு ஆன் ஆயிடும். ஆமா சார். எஸ் சார், எஸ் சார். அப்ப அது ஆன் ஆகக்கூடாதுன்னா, இத தூக்கி இப்படி குடுத்துட்டேன். இப்ப என்ன நடக்கும் சார்? இப்ப க்ளோ இது குளோஸ் ஆயிரும். அப்ப ஓப்பன்ல இருக்காது சார். அப்ப ஆஃப்ல தான் சார் இருக்கும். டிவியோ எந்த இது இருந்தாலும் இவ்வளவுதான் ஆஃப்ல சார். இருக்கும் சார். இவ்வளவுதான் நான் சொல்ல வந்தது. ஓகே, ஓகே சார். இப்போ அந்த நேரத்துல நான் ரிமோட்ல ஆன் பண்ண விரும்புறேன். ஆன் பண்ணா ஆன் ஆகும். ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகும். நான் ரிமோட்ல எதுவும் சொல்லலனா கூட, அது வந்து ஓப்பன்ல இருக்காது அந்த டிரான்சிஸ்டர். இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப அந்த இடத்துல ரெசிஸ்டர் 2 போடாம மின்தடை அது போட்டோம்னா, மின்தடை போடலாம்ல சார்? ஏன் ரெசிஸ்டர் போடுறோம்? மின் தடைன்னா எத சொல்றீங்க? என்ன காம்போனன்ட் பேர் சொல்லுங்க சார்? இது டயோடு சொல்றீங்களா? இல்ல கெப்பாசிட்டர், எத சொல்றீங்க? மின் தடைன்னா ரெசிஸ்டரு. கெப்பாசிட்டர் சொல்றேன் சார். ஆ கண்டிப்பாங்க சார். இப்ப இப்ப இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு நீங்க கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஓகே இது சார். நான் சொல்லணுங்கிறதுக்கு அதாவது என்ன சொல்றதுங்க, நான் சொல்லிக்கிட்டே போனதெல்லாம் நீங்க கேட்கணுன்ட்டு இல்ல. இப்ப ஏற்கனவே நம்ம பேசினபடி, ஒரு இடத்துல ரெசிஸ்டர் என்ன பண்ணுது, கெப்பாசிட்டர் என்ன பண்ணுது, டயோடு என்ன பண்ணுதுல்லாம் புரிஞ்சிருக்கணுங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, மிக குறைவான, ரொம்ப கம்மியான கரண்ட்ட இந்த டிரான்சிஸ்டருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கணும். அதாவது இந்த டிரான்சிஸ்டர ஓப்பன்ல வச்சுக்க கூடாது. அதானே இப்ப நம்ம ஓகே சார். பேசினது. இந்த டிரான்சிஸ்டரோட பேஸ ஓப்பன்ல வச்சுக்க கூடாது. இதுக்கு ரொம்ப ஓகே கம்மி சார். கரண்ட்ட மட்டும் லைட்டா குடுத்துட்டு இருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். இப்ப இந்த இடத்துல டயோட போடுறேன். டயோடு என்ன பண்ணுங்க, பாசிட்டிவ் வந்தா வழிவிடும். இப்ப நம்மளுக்கு அதுவா தேவை? இப்ப இங்க பாருங்களேன். இத இங்க போடுறேங்க. இது என்ன சார் செய்யும்? இது பிளஸ் வந்து ஆ அப்படியே இது இப்ப நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால, டைரக்ட்டா வந்து ரன் ஆயிட்டு இருக்கும் சார். சரிங்க. நான் நான் சொல்றது சர்க்யூட்ட அனலைஸ் பண்றீங்க. ஆ இல்லையே நெகட்டிவ் வந்து ஆனோட் கூட கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. இங்க பாருங்க கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். அல்லது நெகட்டிவ் வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. இதோ இந்த இடத்துல. நெகட்டிவ் வந்து கோடு போடாத பக்கத்துல கனெக்ட் ஆயிருக்கு. இது கரெக்ட்டா கனெக்ஷனு? இல்ல இல்ல சார் தப்பு சார். இது பேட்டரிலேருந்து வர மைனஸ் பாயிண்ட் இங்க இதுல ஆனோட்ல ஆ டயோட்ல பிளஸ்ல கனெக்ட் ஆகிருக்கு சார். கனெக்ட் எதுவோங்க இருக்கட்டும்னு வச்சுக்கங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஓகே. இந்த இடத்துக்கு இந்த வேலை நம்மளுக்கு தேவையில்லல்ல. இல்ல அதாவது சார் இந்த இத வந்து ஓப்பன்ல வச்சுக்காம ஒரு கொஞ்சூண்டு கரண்ட் மட்டும் இதுக்கு அனுப்பணும்னு நான் விரும்புறேன். அந்த வேலைய செய்யக்கூடிய ஒரு எலமெண்ட் எதுன்னு தேடுறேங்க. ஒரு காம்போனன்ட் எதுன்னு தேடுறேன். இந்த டயோட போட்டு பார்க்கிறேன். இந்த டயோடு இங்க போட்டா நான் எதிர்பார்த்த வேலை நடக்கல. ஏன்னா, இது நடக்கல. பாசிட்டிவ் வந்தா வழிவிடும், நெகட்டிவ் வந்தா வழிவிடாது. எனக்கு அந்த வேலை இங்க தேவையில்லைங்களே! சரி ஓகேங்க. அடுத்ததா கெப்பாசிட்டர எடுத்து போட்டு பார்க்கிறேன் சார். கெப்பாசிட்டர் இங்க கனெக்ஷன் குடுத்தேன்னா, ஓகே டிசி சார். டிசி சப்ளைல டைரக்ட் கரண்ட்ல கெப்பாசிட்டர் வேலை செய்ய போறது கிடையாது. ஓகே சார்.
அப்ப இப்படி கனெக்ட் பண்றதுல எனக்கு எந்த யூஸும் இல்லல்ல. டிசில இப்ப கெப்பாசிட்டர் ஒர்க் ஆகாதா சார்? ஆமாங்க. ஓகே, ஓகே சார். சார் டிசில சீரியஸா கனெக்ட் பண்ணும்போது, சீரியஸ்னா ஒரு காம்போனன்ட்க்கு பின்னாடி கனெக்ட் பண்ணும்போது வேலை செய்யாது. ஓகே சார். இப்ப இந்த காம்போனன்ட் எனக்கு அங்க வேலை செய்யாது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். வேலை செய்யாது சார். இப்ப அப்ப அ அந்த கெப்பாசிட்டரோட வேலை வந்து ஒரு சின்ன பேட்டரி மாரி செயல்படும் சார். ஆமாங்க. அது பேரலலா கனெக்ட் பண்ணும்போது கரெக்ட்டுங்களா? இப்ப பாருங்க. இப்போ ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறேங்க. ஆ இத ஓகே ரொட்டேட் சார். பண்ணி இந்த பேட்டரி கூட லிங்க் பண்ணிர்றேன். இப்படி இதோ இந்த மாரி. இப்ப ஆன் பண்ண உடனே என்ன பண்ணுங்க? இத கொஞ்சம் சார்ஜ் எடுத்து இதுல வச்சுக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். ஓகே சார். ஆஃப் பண்ண உடனே இந்த எடுத்து வச்ச சார்ஜ கொஞ்சமா வெளியில அனுப்பிச்சு விட்டுரும். ஓகே சார். ஓகே சார். இதுதான் கெப்பாசிட்டர் டிசில பாசிட்டிவ் பேரலலா கனெக்ட் பண்ணும்போது ஆகுற வேலை. ஓகே கரெக்ட்டுங்களா சார். சார்? எஸ் சார். இப்ப இந்த சீரியஸா கனெக்ட் பண்ணா சீரிஸா கனெக்ட் பண்ணா வேலை சீரியஸ் செய்யாது. அப்ப அந்த இடத்துல நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணோம்ல சார், ஒரு வேலையும் செய்யாது. நம்ம க்ளோஸ் ஆயிரும்ல சார். அத ஏன் ரெசிஸ்டர் போடுறோம்? கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணா ஓப்பன் தானே ஆயிடும். குளோஸ் ஆகாதே. இப்போ இப்போ இத நீங்க கனெக்ட் பண்ணாலும் ஓப்பன்ல தானே சார் இருக்கும் இப்போ. ஓகே. அது ஒரு வேலையும் செய்யாதனால அது ஓப்பன் சர்க்யூட் அதுக்கு நீங்க இந்த அப்படின்னு கெப்பாசிட்டர் சொல்றீங்க. போடலனாலும் அதுதானே சார் இருக்கும். இப்பவும் அதேதானே அர்த்தம். ஓகே, ஓகே சார். இப்ப கெப்பாசிட்டர் போட்டாலும் இது சீரிஸ்ல ஒரு வேலையும் செய்ய போறது கிடையாது. எலக்ட்ரான முன்னாடியும் அனுப்பாது, பின்னாடியும் அனுப்பாது. இது ஒரு ஓப்பன் சர்க்யூட் படி. கரெக்ட்டுங்களா? ஓகே, ஓகே இப்ப சார். இது போட்டாலும் அதான் அந்த டிரான்சிஸ்டர் இப்ப ஓப்பன்ல தானே இருக்கும் அது. இருந்தாலும் அந்த ஒயர் கனெக்ஷன் பண்ணதுனால அது குளோஸ் மாரி தானே சார்? இருக்காதுங்களே. அப்படி இருந்தா இப்ப நான் இந்த இடத்துல கூட கேட்கலாம் இல்லைங்களா? என்னன்னா வந்து ஒரு டயோடு எடுத்துக்கிறேன் சார். ஓகே சார். டயோடு எடுத்து இப்படி கனெக்ஷன் குடுத்துக்கிறேங்க. இப்ப இது வேலை செய்யுமா? செய்யாதுங்களா? என்னங்க சார் நடக்கும்? வேலை செய்யாது சார். ஏன் நீங்க நீங்க சொன்ன இப்ப ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னீங்க? ஆ கனெக்ஷன் குடுத்துருக்குது. அப்ப அதுக்கோசரம் வேலை செய்யலாம்ல? க்ளோஸ் சர்க்யூட் மாரி வேலை செய்யலாம்ல? ஆமா சார், சார். ரிவர்ஸ்ல போட்டதுனால மு ஆனா மு வந்து சொல்லுங்க. அது முழு இருங்க, இருங்க பிளஸ் சொல்லிர்றேன் சார். பிளஸ் முழுமையா வந்து மைனஸ் தடுத்துருச்சு இது. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, சார்? சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. பேட்டரியிலேருந்து வந்த பிளஸ் வந்து டயோட்லேருந்து வந்த மைனஸ் கேத்தோட்ல கனெக்ட் ஆனதுனால அது வந்து ராங் ஆயிருச்சு சார் அந்த கனெக்ஷனு. கனெக்ஷன் அது ராங்கா இது இருந்தாலும் ஒயர்லாம் லிங்க்ல தானே சார் இருக்குது. இப்ப கெப்பாசிட்டரே நேரடியா போட்டு காமிக்கிறேன். இந்த விளக்கம் உங்களுக்கு குடுத்துட்டேன் ஏற்கனவே. அதாவது இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க இதோ. இப்போ இதுவும் அப்படிதானே சார். கனெக்ஷன்ல தானே சார் இருக்குது. ஆமா ஏங்க சார், எஸ் கொஞ்சம் சார். வோல்டேஜ் கூட வரல. அப்ப இதுவும் அதுக்கும் இதுக்கும் அதே இது அர்த்தம் தானே. ஆமா சார், எஸ் சார். அதாவது இந்த சுவிட்ச இப்படி தொறந்தா என்ன நடக்கும்? கனெக்ஷன் விட்டு போயிடும். ஓகே சார். ஆமா சார். அதே போல தான் இப்ப இந்த இடத்துலயும் உள்ளுக்குள்ள என்ன நீங்க நெனச்சுக்கணும், இந்த கெப்பாசிட்டர் சீரிஸா கனெக்ட் பண்ணா, உள்ளுக்குள்ள ஒரு சுவிட்ச் கழண்டுட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமா சார், எஸ் சார். அப்போ நீங்க வந்து கெப்பாசிட்டர போடுறதுக்கு பதிலா, நான் கெப்பாசிட்டர் மாதிரி வேலை செய்யக்கூடிய சுவிட்ச இங்க கனெக்ட் பண்றேன். இப்ப இது என்ன சார் யூஸ்? இதுவும் இது ஒண்ணு தானங்க? ஆமா சார், எஸ் சார். நான் ஒண்ணா கெப்பாசிட்டரையும் கனெக்ட் பண்ணலாம். அல்லது கெப்பாசிட்டர் மாரி வேலை செய்யக்கூடிய ஒரு சுவிட்ச கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இப்ப இது லிங்க் இல்லன்னு தானே அர்த்தம். ஓகே. ஆமா சார். இல்லன்னு அர்த்தம் சார். சார் இப்போ நீங்க இதே விஷயம் ஏசி சர்க்யூட்டா இருந்தா இவ்வளவு தூரம் நான் சொல்ல மாட்டேன். ஏசி சர்க்யூட்ல இந்த மாரி பேரலலா யூஸ் பண்ணுவாங்க. ஹை ஃப்ரீக்வென்சி சிக்னல ஃபில்டர் பண்றதுக்காக. பட் இது ஒரு டிசி சப்ளை அப்படிங்கிறதுனால டிசில சீரியஸ்ல இது வேலை செய்யாது. அதனால நீங்க இந்த இடத்துல இந்த எலமெண்ட்ட ஆ நம்மளோட தேவைய என்ன பேசிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரமா? டிரான்சிஸ்டர நார்மல் கண்டிஷன்ல அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னு பேசிட்டு இருக்கோம். அதான் என்ன சொல்றேன்னா, ஆமா இப்போ சார், எஸ் ஓப்பன்ல சார். விடாம இது கூட யாராவது லிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? இங்க பாருங்க. சரி, ஓகே சார். இப்போ 10K போட்டாலும், எப்பவுமே இது வழியா ஒரு ஓகே. கரண்ட் லிங்க் இருந்துட்டு தான் இருக்கு இதுக்கும் இதுக்கும். ஆமா சார். ஆ மைன்யூட்டா மைன்யூட்டா இருக்கும். இருந்துட்டே கண்டிப்பா. இருக்கும் சார். ஆனா கெப்பாசிட்டர் போட்டா முழுசும் இல்ல. டயோடு போட்டா ஒரு டைம்ல இருக்கு, ஒரு டைம்ல இல்ல.
அப்ப டயோடும் வேலை செய்யாது, கெப்பாசிட்டரும் வேலை செய்யாது தானங்க. ஆமா சார். அதனால ரெசிஸ்டர் சூஸ் பண்ணியிருக்கேன் சார். அப்ப அதனால அந்த ரெசிஸ்டர் போனோம்னா மைன்யூட்டா அந்த கரண்ட்டுக்கும் போயிட்டு இருக்கிறதுனால அது வேலை செய்யுது. அதனால நமக்கு டிரான்சிஸ்டர்ல அந்த கெ ஆஃப் ஸ்டேட்ல வேவ்ஸோட வச்சிருக்கோம். வெளியிலேருந்து வர எலக்ட்ரோ வேவ்ஸோட இந்த அதோட சிக்னல அதுல பகுதிக்கு தேவையில்லாத அது சிக்னல உள்ள அஃபெக்ட் பண்ண விடாதுங்க. விடாது. அவ்வளவுதான் சார். ஓகே, ஓகே சார். நீங்க பாக்குற 90% டிரான்சிஸ்டர்ல பேஸுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டரை போட்டு கிரவுண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே சார். ஆனா நீங்க முதல்ல கேட்டதுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன் சார். நீங்க இந்த சர்க்கியூட்லயே ரெசிஸ்டர் இருக்குது இல்லைங்க, இது கட்டாயமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கட்டாயம் கிடையாதுங்க. நான் இதை ஓகே ஆப்ரேட்டே சார். பண்ணி காமிச்சிட்டேன் உங்ககிட்ட. ஓகே சார். இது தேவை, இது இல்லைன்னா வேலை செய்யாதுங்களா சார்? கண்டிப்பா வேலை செய்யும். என்ன நடக்கணுமோ அது கரெக்டா நடந்துட்டு இருக்குது. ஓகே சார். ஆனாலும் இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய தேவையில்லாத தப்பா நடக்கக்கூடியது நடக்காம இருக்கும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு நல்ல அதுலயும் ஒரு சேஃப் போட்டுக்கிறோம். ஆமா ஆமா சார், ஆமா. சார். புரிஞ்சுதுங்களா சார்? ஓகே சார், புரிஞ்சுது சார். இப்போ இதுவே டிரான்சிஸ்டருக்காவது இது ஓகே, ஓரளவுக்கு இது இல்லைன்னா கூட வேலை செய்யுதுன்னு சொல்லலாங்க. மாஸ்பெட்டுக்கு அப்படி கிடையாது. இது கட்டாயம் கீழே ஒரு ரெசிஸ்டரை போட்டாதான் மாஸ்பெட் ப்ராப்பரா ஆஃப்னா ஆஃப்ல இருக்கும், ஆன்னா ஆன்ல இருக்கும். இல்லாட்டி ஓகே, திடீர்னு ஓகே. ஏதாவது சிக்னல் செல்போனோ இல்ல தேவையில்லாத சிக்னல் பக்கத்துல வந்துச்சுன்னா அது ஆன் ஆயிடும். ஓகே, ஓகே சார். சரி, இப்போ ஓகேங்களா? ஒரு கிளியரா இருக்கா? இந்த ரெசிஸ்டர் எதுக்காக போட்டோம், இந்த ரெசிஸ்டர் எதுக்காக போட்டோம்ட்டு? கிளியரா இருக்கு சார். இப்போ நீங்களே முன்னாடி சொன்னீங்க மைனூட்டான ஒரு கரண்ட் எப்பவுமே அதுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப எனக்கு அந்த ஓகே. மைனூட்டா அப்படின்னா கரண்ட் அதிகமா போக கூடாது, மைனூட்டா போகணும். அப்படின்னா ரெசிஸ்டர் அதிகமா போட்டாதான் கம்மி கரண்ட் போகும். அதனாலதான் இங்க எத்தனை ஓம் போட்டிருக்கேன் பாருங்க. எவ்வளவுங்க இது? 10,000 ஓம் போட்டிருக்கேன் சார். 10,000 சார். 10,000 எங்க இருக்கு, 100 எங்க இருக்கு? 100னா சும்மா சின்ன ரெசிஸ்டர் தான், தடை கொஞ்சம் தான், நிறைய கரண்ட் வழிவிடும் இதுல. 10,000 போட்டா ரொம்ப மைனூட் கரண்ட் தான் அதுல போகும். மைன்யூட்டா போயிட்டு இருக்கு சார் ரொம்ப. இவ்வளவுதான் சார் விஷயம். அந்த இப்ப ரெசிஸ்டர் 2 போடுறது உறுதியா ஒரு அந்த இடத்துல கரண்ட் போகக்கூடாதுன்னு ஒரு உறுதியான ஒரு க உறுதி பண்ணிக்கிறது கன்ஃபார்மா? உறுதி பண்ணிக்கிறதுக்காக, கண்டிப்பா கரெக்டா உறுதி பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே. ஓகே நம்ம ஒரு சார். டைம் செக் பண்ணி பாத்துரலாங்களா? சும்மா ஒரு ஒரு புரிதலுக்காக இங்க பாருங்களேன், என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். ஓகே சார். இப்போ இதுல எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு பாக்கலாம் சார். எப்போ அந்த பேஸுக்கு ஓகே சார். 0.14 ஆம்ஸ் போகுதுங்களா? இந்த பேஸுக்கு அந்த ஆன் பண்ணி விடுறதுக்கு டிரான்சிஸ்டருக்கு 0.14 போகுதுங்களா அந்த ரெசிஸ்டர் வழியா? அந்த லோடுக்கு போற லோடுக்கு போறது இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு ஆன் பண்ணு ஆஃப் பண்ணு ஆன் பண்ணு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆமா சார், ஆமா இப்ப சார். புதுசா அம்மீட்டர் போட்டிருக்கோம் பாருங்க. அது 0.14 போகுது சார். போயிட்டு இருக்கு, ரைட்டு. ரெசிஸ்டர் இல்லன்னு நினைச்சுக்கோங்க சார். ஓகே சார். இப்ப எவ்வளவு போகுதுன்னு செக் பண்ணிடுவோங்களா? ஓகே சார். என்ன சார் போகுது? மேக்ஸிமம் அதிகமா போகுது சார். போக கூடாதுல்ல? போகக்கூடாது சார். எஸ் சார். போனுச்சுன்னா ஒன்னா உங்க சிக்னல் இங்க இந்த சிக்னல் கொடுக்குற சர்க்கியூட் பிரச்சனை ஆயிடும். அப்படி இல்லைன்னா டிரான்சிஸ்டரே வெந்து போயிடும் சார். டிரான்சிஸ்டர் அதிக கரண்ட் போனுச்சுன்னா வெந்து போயிடும். ஆமா சார். எஸ் சார். நம்ம டிரான்சிஸ்டர் கடையில வாங்கும் போது பேஸுக்கு கம்மியான கரண்ட் தான் போகணும்னு அவங்களே எழுதியிருப்பாங்க சார். இப்ப நான் வந்து கடையில போய் BD 139 இந்த நம்பரை சொல்லி வாங்குறேன்னா பேஸுக்கு நீங்க வந்து ஒரு 100 மில்லி ஆம்ஸ்க்கு மேல கொடுக்க கூடாது, கொடுத்தீங்கன்னா அது போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சார் பேஸ்னா இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்க லிங்க்குக்கு பேரு, அந்த கனெக்ஷனுக்கு பேரு இந்த இடம் சார். இப்ப நீங்க அந்த ஓபன்ல இருக்கும், காத்துல ஓபன்ல இருக்கும், நம்ம வந்து அதை வந்து ஒரு மைனூட் கரண்ட கொடுக்கணும்னு ஒரு லிங்க் பண்ணல, அந்த இடத்துக்கு பேரு பேஸ். ஓகே, ஓகே. அந்த டிரான்சிஸ்டர்ல அங்கிட்டு சின்ன ஒரு கோடு மாதிரி ஒரு பாயிண்ட் நடுப்புள்ளி நடுவுல வருது இல்லைங்களா? அது அது பேஸா அது சார் பேஸுங்க. அது? ஆமாங்க. ஓகே, ஓகே சார். சரி, இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட கேள்விக்காக தான் இது போட்டிருக்கேன் பாருங்களேன். இப்போ ஓகே. எத்தனை ஆம்ஸ் போயிட்டு இருக்குங்க கேட்டுக்கும், அதாவது பேஸுக்கு? பேஸுக்கு வந்து 1.42 ஆம்ஸ் போயிட்டு இருக்கு சார். அவ்வளவு ஆம்ஸ் போக கூடாது. இந்த டிரான்சிஸ்டர் நீங்க வாங்கும் போது அவன் எவ்வளவு சொல்லியிருப்பான்? 100 மில்லி ஆம்ஸ் தான் போகணும்னு இருக்கும். 100 மில்லி ஆம்ஸ்னா 0.1 தான் போகணும்னு சொல்லியிருப்பான் சார். ஆனா இப்ப ஓகே. அதிகமா போகுது. இப்ப நான் என்ன பண்ணலாம் ரெசிஸ்டரை? அதிக 100க்கு கொண்டு வரலாம், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் சார். ஒரு 50 50 கொண்டு போட்டு பாக்குறேங்க. 50 போட்டு பாக்குறேங்க. அப்போ கொஞ்சம் அதிகமா தான் போகுது இல்லைங்களா?
ஆமா சார். அதிகமா போகுது சார். 0.2 போகுது. நமக்கு 0.1 இருந்தா போதும். அப்ப என்ன ஆமா சார். பண்ணலாங்க ரெசிஸ்டர? ஒரு 100 குடுக்கலாம் சார். இப்போ ஓரளவுக்கு லிமிட்டுக்குள்ள வந்துருச்சுங்களா? வந்துடுச்சு சார். ஓகே சார். இப்பவுமே 140 மில்லி ஓம்ஸ் இருக்குது. சாரி மில்லி மில்லி ஆம்ஸ் இருக்குங்க. இன்னும் நான் இத குறைக்க கரெக்ட்டா 0.1க்குள்ள தான் வச்சிருக்கணும்னு அளவு சொல்லியிருக்கான். அப்ப நான் இன்னும் 150 போடுறேங்க. கிட்டத்தட்ட பக்கமா வந்துருச்சுங்களா? 0.09னா 90 மில்லி ஆம்ஸ் ஓடிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா சார்? ஹலோ சார் கேக்குதுங்களா? இது சார். எனக்கு இப்பதான் கேக்குது ஹலோ? நீங்க பேசுறது. இப்பதான் சார் கேக்குது. ஓகே, ஓகே சார். இப்ப வீடியோவும் ஸ்டாப் ஆயி அப்புறம் மறுபடியும் வருது சார். ஓகே, நெட்ல ஏதாவது டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு இந்த இது புரிஞ்சதுங்களா? எதுக்காக 150 ஓம்ஸ் ரெசிஸ்டர் போட்டோம் அப்படின்னு? ஓகே. இப்ப 150 ரெசிஸ்டர் போட்டோனே 0.09 ஆம்பியர் மட்டும் போயிட்டு இருக்கு சார். கரெக்ட்டுங்க. இப்போ ஓகே. இதுவே நம்ம தெரியாம இந்த இடத்துல 150 ஓமுக்கு பதிலா 50 ஓம் போட்டோம்னா என்ன நடக்குங்க? இன்னும் கொஞ்சம் அதிகமா கரண்ட் போறதுனால அது டிரான்சிஸ்டர் போயிடும். அது ராங் சார். போயிரும் சார். கண்டிப்பாங்க. டிரான்சிஸ்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் ஆயிரும் சார். கரெக்ட்டுங்க. இப்போ 150 போட வேண்டிய இடத்துல நான் ஒரு 500 போடுறேன். என்ன சார் நடக்கும்? அது ரொம்ப கரண்ட் லோவா மைன்யூட்டா குடுக்கும் சார். அவ்வளவுதான் சார். 0. ஆ, ஆனா அதுல சொல்லியிருப்பாங்க அதிகபட்சம் 100 குடுக்கலான்ட்டு. நீங்க அவன் சொல்லியிருக்கிறது வந்து அதிகபட்சம் 100, குறைஞ்சபட்சம் ஓகே. நீங்க வந்து 10 மில்லி ஆம்ஸ் கொடுத்தா கூட போதும்னு சொல்லியிருப்பான். வெறும் 10 மில்லி ஆம்ஸ். அப்படின்னா 500 போட்டாலும் வேலை செய்யுது தானே? ஆமா சார். வேலை செய்யும் சார். அதாவது அவங்க அவங்க சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பான், நீங்க மைனூட்டா கொடுத்தா கூட இது வேலை செய்யும். அதை மீறி ஓகே நீங்க சார். கொடுத்தாலும் 100க்கு மேல கொடுக்க கூடாது. 100 மில்லி ஆம்ஸ்க்கு மேல 0.1 ஆம்ஸ்க்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்ப நீங்க எத்தனை ஓம் போடலாம் சார் இங்க? எப்படி சார்? புரியல சார். குறைஞ்சபட்சம் வந்து கொஞ்சூண்டு கரண்ட் கொடுத்தா போதுங்க இதுக்கு டிரான்சிஸ்டர் பேஸுக்கு. ஓகே சார். அதிகபட்சம் மேக்சிமமே இங்க எவ்வளவு கரண்ட் போலாம்னா 100 மில்லி ஆம்ஸ் தான் போலாம். அப்படின்னா இங்க நீங்க எத்தனை ஓம்ஸ் போட்டா கரெக்டா இருக்குங்க? 100 மில்லி ஆம்ப்ஸ்னா 100 மில்லி ஆம்ஸ்னா 500 0.1 0.1 0.1னா 150 போட்டாங்களா? கம்மி. 150 போடலாம் சார். சரிங்க. இப்ப 150க்கு பதிலா 250 போட்டா இங்க என்ன நடக்கும் சார்? ரொம்ப லோவாயிரும் சார். அது 0.2 இந்த மாரி வந்துரும் சார் ஆம்ப்ஸ். ஆனா 0.5 வந்து ஆனா டிரான்சிஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லோவா இருந்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கான்ல டிரான்சிஸ்டர்ல. அவன் கடையில ஆமா. வாங்கும்போது ஓகே ரொம்ப லோவா கொடுத்தா கூட இது வேலை செய்யும்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா என்ன ஆகுங்க? ஒண்ணும் ஆகாது சார். லோவா அது ரன் ஆயிட்டு இருக்கும் சார் ப்ராப்ளம் இல்லாம. பக்கா. அப்படின்னா நான் இந்த இடத்துல 150 ஓம் ரெசிஸ்டர் போட்டாலும் எதுவும் பிரச்சனை இல்லை தானே? ஆமா சார். எஸ் சார். கரெக்ட்டுங்களா சார்? கரெக்ட் சார். 150 போட்டாலும் பிரச்சனை இல்ல. 250 போட்டாலும் பிரச்சனை இல்ல. 250 போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆமா சார். அப்போ நான் இந்த டிரான்சிஸ்டருக்கு கடையில போய் எத்தனை ஓம் ரெசிஸ்டர் வாங்கி போடலாம் சார்? நம்ம 150 கூட போட்டுக்கலாம் சார். அது 150 பிரச்சனை இல்ல. கிடைக்குதான்னு கேட்கலாம். கடையில இல்லன்ட்டான். என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்ப 250 வாங்கிக்கலாம் சார். 250 இருந்தா கொடுங்க. இல்ல 270 இருந்தா கொடுங்க. இல்ல 300 இருந்தா கொடுங்க. இல்ல 350 எது பக்கமா இருக்கோ கொடுங்கன்னு கேட்கலாம் தானே? ஆமா சார். கேட்கலாம் சார். அவ்வளவுதான் சார். இதுதான் சார் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே எலக்ட்ரிக்கல் சார். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவுல அதாவது பிரிச்சு சொல்றதா அப்புறம் சொல்றேங்க. ஒரு ஓகே சார். சர்க்கியூட் இப்படிதான் டிசைன் பண்றோம். இந்த இடத்துல ஓகே ஒரு சார். ரெசிஸ்டர் கடைக்கு போய் 250 ஓம்ஸ் அந்த இடத்துல ஏற்கனவே போட்டு இருந்துச்சு. கடையில 250 இல்லைங்க 300 தான் இருக்குதுங்கிறாங்க. நமக்கு அது புரியாம இருந்தா ஐயோ 300 எங்க கிடைக்கும்னு ஒரு கடையை ஏறி இறங்கிட்டு இருப்போம். புரிஞ்சவங்க ஆமா என்ன சார். பண்ணுவாங்க? ஓ சரி ஓகே. 300 ஓகே 250க்கு குடுங்க. 300 பெரிய வித்தியாசம் இல்ல. 300 போடலாம் அப்படின்னு 300 வாங்கி போடுவாங்க. ஆமா சார். அது மட்டும் இல்லாம இது எந்த இடத்துக்கு போகுது, இந்த ரெசிஸ்டர் என்ன வேலை செய்யுது, இந்த ரெசிஸ்டர் என்ன வேலை செய்யுது, எல்லாமே இப்ப உங்களுக்கு புரியுதா? இந்த சர்க்கியூட் உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது தானே? புரிஞ்சுக்க முடியும் சார். இவ்வளவுதான் சார் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல். நம்ம கீழ ஏற்கனவே வந்து சொல்லுங்க. வந்து டாட் டாட்டா குடுத்து கீழ எர்த் பண்ணியிருக்கிறது, அது கிரவுண்ட்ல எர்த் பண்ணியிருக்கும் தரையில. ஆமாங்க. தரையில எர்த் பண்ணிருக்கோங்கிறதுக்கா இந்த சிமுலேஷன்ல எர்த் பண்ணாதான் வேலை செய்யுதுன்னு குடுத்துருக்கிறதுனால அப்படி போட்டேங்க. நீங்க அதை கன்ஃபியூஷனாவே எடுத்துக்க வேண்டாம். தரையில கொடுத்ததுதான் அது. இங்க பாருங்க. இதே சர்க்கியூட்டை நான் இப்படி பண்ணா எனக்கு அவுட்புட் வரல பாருங்க. ஆமா சார். எஸ் சார். அதுக்காக நான் இந்த லிங்க் பண்ணியிருக்கேன். வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ ஆன்சர் வருது பாருங்க. எஸ் சார். வருது சார்.
இந்த இந்த சிமுலேஷன்ல இந்த சிக்னலை கொண்டு போய் தரையில கொடுத்தீங்கன்னா தான் இது வேலை நடக்கும்னு சொன்னதுனால அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே சார். நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எர்த்ல இன்னொன்னு மேல அந்த சுவிட்ச் பாக்ஸ்ல மேல உருண்டையா ரவுண்டா இருக்கும் இல்லைங்களா, இடத்துல கீழ வரைக்கும் ஒரு பெரிய கொடுத்துருப்போம். ஒரு ஒயர் போட்டு கொடுத்துருப்போம். சில நேரம் அது இல்லைன்னா கூட வேலை செய்யணும். இப்ப நம்ம சார்ஜர்ல 2 பின்னு தான் இருக்கும், எர்த்து தேவையில்ல தானே இல்லைங்களா. தேவையில்ல சார். அதே மாதிரி நம்ம ஃபேனுக்கு 2 ஒயர் தான் வரும், ஆமா சார். எர்த்து தேவையில்லை. லைட்டு ஃபேனுக்கு 2 ஒயர் தான், அங்கெல்லாம் எர்த்து தேவையில்லை. இதே இதுல அயன் பாக்ஸுக்கு எர்த்து கொடுத்துருப்பாங்க. ஆமா சார், கரெக்டா கொடுத்துருப்பாங்க. எர்த்து இல்லனாலும் அயன் பாக்ஸ் வேலை செய்யும், பட் நம்மளுக்கு சேஃப்டி இருக்காது. சோ அந்த மாதிரி தான் இதுன்னு வைங்களேன். ஓகே சார். சரி, இது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? இப்போ நான் சொல்ல வந்த கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிரான்சிஸ்டரை எந்த விதமா பார்க்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தேங்க. அதாவது என்னன்னா, டிரான்சிஸ்டரை 2 விதமா அனலைஸ் பண்ணுவோம். ஒண்ணு வந்து ஓபன் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும், ஷார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும். ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், உங்களுக்கு புரியறதுக்காக தான் மீதி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேங்க. ஓகே சார். இப்ப இந்த டிரான்சிஸ்டர் நீங்க எல்லாம் கனெக்ஷன் எல்லாம் கரெக்டா தான் இருக்குது, ஆனா வேலை செய்யல. இப்ப என்ன சார் இதுக்கு அர்த்தம்? இது வந்து உள்ற டிரான்சிஸ்டர் வந்து ஓபன் ஆயிடுச்சு சார். அவ்வளவுதான் சார் விஷயம். ஓகே சார். ஒருவேளை நார்மலா இருந்துச்சுன்னா இப்படி நடந்து இருந்திருக்கும். ஆமா சார். சார் ஆனா இப்ப இப்படி நடக்குது. அப்ப உள்ள இருக்கிற அந்த மெட்டீரியல் ஓபன் ஆயிருச்சு, அது ஷார்ட் சர்க்யூட் ஆயிருச்சு சார். அந்த வார்த்தையை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. ஓபன் ஆயிடுச்சுங்கிறதோட முடிச்சுக்குங்க. இவ்வளவு தூரம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஷார்ட் சர்க்யூட்னு எப்படி நீங்க சொல்லலாம்? இல்ல சார், ஓபன் ஆயிடுச்சு சார். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை ஓபன் ஆயிடுச்சு. ஏன்னா ஷார்ட் சர்க்யூட்ங்கிறது அது வேற விதமான ஃபால்ட். இங்க பாருங்க, இப்ப பாருங்களேன். வெடிச்சு இல்லனா ஃபயர் ஆயிரும் சார். இல்ல, ஷார்ட் சர்க்யூட்னா வெடிக்கணும், ஃபயர் ஆகணுங்கிறது மட்டும். ஆனா வெடிச்சிருக்கும், புகை வந்திருக்கும், இருந்தாலும் சைலண்டா கூட இப்படி ஆயிருக்கும் பாருங்களேன். இங்க பாருங்க, இதோ இப்ப அதுதான் உங்களுக்கு காமிக்க வரேன் சார். ஓகே சார். இந்த டிரான்சிஸ்டரோட கனெக்ஷன் எங்க போகணுமோ அது வந்து நேரடியா லிங்க் ஆயிடுச்சு. இப்ப இது நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்க டிரான்சிஸ்டருங்க. குறிப்பிட்ட டைம் டைம் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. ஓகே சார். இதே டிரான்சிஸ்டர் வந்து இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். எப்படி சார் வேலை செய்யுது? மோட்டார் இதோட ஒரு தனி காம்பவுண்ட் மாதிரி அங்கிட்டு சர்க்யூட் மாதிரி ஆயிடுச்சு சார். அது இது இங்கிட்டு தனியா லைவா மோட்டரும் ரன் ஆயிட்டு இருக்கு, பல்பும் ரன் ஆயிட்டு இருக்கு சார். அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டரோட வேலை நடக்கல தானே? நடக்கல சார். அப்படின்னா டிரான்சிஸ்டர் நேரடியா மோட்டருக்கும் இதுக்கும் கரண்ட கொடுத்துட்டு இருக்குன்னா இதுக்கு பேர் என்னங்க அர்த்தம்? இது ஷார்ட் சர்க்யூட் சார். டிரான்சிஸ்டர் உள்ளுக்குள்ளேயே உள்ள ஒட்டிக்கிடுச்சு அந்த எலமெண்ட், அவ்வளவுதான். இதுக்கு பேர் ஷார்ட் சர்க்யூட்ங்க. ஆமா சார், ஷார்ட் சர்க்யூட் ஒட்டிக்கிடுச்சு சார். அவ்வளவுதான் சார். சொல்லுங்க. முன்னாடி நடத்தினபடி அது ஓபன் ஆயிருச்சுன்னா அது ஓபன் சர்க்யூட் சார். ஆமா, அது சுத்தமாவே வேலை செய்யல, லோடு கரண்ட் போகல, அது ஓபன் ஆயிடுச்சு டிரான்சிஸ்டர். ஓகே சார். ஆமா. ஒருவேளை சார் இப்ப நல்லா நேத்து வரல அமைஞ்சு தான் சார் எரிஞ்சிட்டு இருந்துச்சு என் வண்டியில இண்டிகேட்டர். இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆகுது, கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, நல்லா தாங்க நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு சார். இண்டிகேட்டர் போட்டோம்னா அமைஞ்சு எரியாம எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க லைட், அப்படின்னு என்னங்க அர்த்தம்? டிரான்சிஸ்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு சார். டிரான்சிஸ்டர் ஷார்ட், கனெக்ஷன் போய்கிட்டே இருக்குது கண்டினியூஸா, கண்ட்ரோல் ஆகலன்னு அர்த்தம். ஓகே சார். சார் புரிஞ்சுதுங்களா சார்? புரிஞ்சுது சார். இவ்வளவுதாங்க. இப்போ ஒரு டிரான்சிஸ்டர் ஷார்ட் ஆனா என்ன ஆகும், ரெசிஸ்டர் ஷார்ட் ஆயிருந்தா என்ன ஆகும், ஓபன் ஆயிருந்தா என்ன ஆகும், டயோடு ஷார்ட் ஆனா என்ன ஆகும், ஓபன் ஆனா என்ன ஆகும், அப்படின்னு ஒரு கனெக்ஷனையும் பார்த்திருந்தோங்க. ஓகே சார். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருந்தாலே எலக்ட்ரானிக்ஸ்ல எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டையும் நீங்க துணிஞ்சு சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னும் டீட்டெயிலா வந்து இது வந்து ஒரு ஒரு 70% பிரச்சனையை தீர்த்துருங்க. ஓகே சார். டவுட் சார். சொல்லுங்க சார். அந்த டிரான்சிஸ்டர்ல அந்த முக்கோணம், அந்த அம்புக்குறி மாதிரி இருக்குது பிளஸ், நார்மலா இருக்கிறது மைனஸ் சார். அதானே சார்? இந்த டிரான்சிஸ்டர்ல அம்புக்குறி மாதிரி இருக்கிறது மைனஸ்ங்க. மைனஸ். ஓகே சார். ஒரே நிமிஷம் சார். அம்புக்குறி எந்த இதுமே போடாம இருக்கிறது பிளஸ்ங்க. ஓகே, பிளஸ் சார். நடுவுல அந்த ஒன்னு ஜாயின் ஆயிருக்கு பாருங்க, அதுக்கு பேர் வந்து பேஸ்ங்க. பேஸ். ஓகே சார். இது 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 பிளஸ், அம்புக்குறி மாதிரி போட்டிருக்கிறது மைனஸ். ஓகே. ஓகே சார். எதுவுமே போடாதது பிளஸ்.
ஓகே, ஓகே சார். புரியுது சார். நடுவுல இருக்கிறது வந்து அது நீங்க சொன்னாதான் சிக்னல் கிடைச்சாதான் லிங்க் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே சார். சார் ஆனா பேஸ்ல இது வந்து சிக்னல் சொல்லுங்க சார். அதான் பேஸ்ல சிக்னல் கிடைச்சா லிங்க் ஆகும்னு சொல்றீங்க. அவ்வளவுதாங்க. பேஸ்ல சிக்னல் கிடைச்சா மேல பாசிட்டிவ், நெகட்டிவ் லிங்க் ஆயிடும்ல. ஓகே, ஓகே சார். சிக்னல் கிடைச்சும் லிங்க் ஆகலன்னா என்னங்க அர்த்தம்? அதுல உள்ள வந்து ஒண்ணு ஓப்பன் சர்க்யூட் ஆகி அந்த கனெக்ஷன் கட் ஆகி போய் ஓப்பன் கனெக்ஷன் ஆயிருக்கும். அப்படி இல்லன்னா 2ம் ஜாயிண்ட் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கும் சார். சார் சிக்னல் கிடைச்சும் வேலை செய்யலனா அப்படின்னா நீங்க அதை மட்டும் அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. சிக்னல் கிடைச்சு வேலை நீங்க சொன்ன 2 பதிலுமே கரெக்ட். ஓகே சார். ஆனா என்னன்னா சிக்னல் கிடைச்சும் அங்க வேலை நடக்கலன்னா ஓப்பன் மட்டும் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓப்பன் ஆயிருச்சு சார். ஓகே இப்ப சார். சிக்னல் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அது ஷார்ட் சர்க்யூட் உள்ள ஆ 2 ஆ அப்போ கனெக்ஷனும் ஒண்ணா இருக்கு. அத பிரிச்சு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்கிறது எனக்கு தெரியுது. புரிஞ்சிட்டாலுமே எந்த இடத்துல எது நடக்கும்னு ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஆமா சார். இப்ப புரியுது. இப்ப நல்லா புரியுது சார். இவ்வளவுதான் சார் விஷயம். இது 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 இப்ப நான் சொன்ன அளவு தெளிவா தெரிஞ்சிருந்தீங்கன்னாவே போதும் சார். இதுக்கு மேல வேகமா போயிடலாம் அடுத்ததெல்லாம். ஓகே, ஓகே சார். வேகமா போகணும்னு கட்டாயம் இல்ல. நான் சொல்ல வர்றது இதுக்கு மேல எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஓகே சார். ஓகே சார். இப்போ இது ஒரே ஒரு புரிதலுக்காக மட்டும். சாரி சார் உங்களுக்கு நெறைய டைம் எடுத்துட்டு இருக்க முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் தான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். பிரச்சனை இல்லையா? சரிங்க ரைட். இங்க பாருங்க. இப்ப இதே சர்க்யூட்ல இப்ப என்ன நடக்கும்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க சார். ஓகே சார். என்னங்க நடக்கும் டயோடு போட்டா? இது இதுல நார்மலா நான் அதோட ப்ராசஸ் நடந்துகிட்டு தான் சார் இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்ல சார். அவ்வளவுதான் சார். சார் இத பத்தி புரியாம அல்லது தேவையில்லாம ஒரு காம்போனன்ட்ட கொண்டு வந்தோனே, ஐய்யயோ! ஒரு காம்போனன்ட் வந்துருச்சே, ஒரு டயோடு போட்டாங்களே, இப்ப இது எப்படி வேலை செய்யுமோ? என்னவோ? அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன்ல இல்லாம தெளிவான மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா, இதுக்கு உடனே பதில் குடுத்துறலாம். ஒரு டயோட போட்டோம். அது கரெக்ட்டான டைரக்ஷன்ல இருக்கு. இப்ப எதுவும் ஆவாது. நார்மலா எப்பவும் போல வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஆமா சார். கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டான டைரக்ஷன் சார். ஆமா ரைட்ங்க. சார். இப்போ நார்மலா ஒரு வேலை செஞ்சு நான் இது எதுவுமே பண்ணாது. டயோடோட வேலை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சதுனால இதுக்கு எனக்கு பதில் குடுக்குறீங்க. டயோடு வேற ஒண்ணும் பண்ணாது. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். கரெக்ட் சார். இப்ப இப்ப என்ன சார் பண்ணும்? இப்ப இந்த சர்க்யூட் எப்படி வேலை செய்யுங்க? இப்ப வந்து வேலையே நடக்காது சார். ஏன்னா டயோடு வந்து பிளஸ்ல பேட்டரிலேருந்து வர பிளஸ் வந்து டயோடுல மைனஸ்ல கனெக்ட் ஆயிருக்குது. ஒரு ப்ராசஸ் நடக்காது சார். அவ்வளவுதாங்க. ஓகே இங்க சார். கீழ டிரான்சிஸ்டர் இருக்குது. அதுக்கு பக்கத்துல R1 இருக்குது. R2 இருக்குது. எல்லாமே எல்லாமே இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் ஆரம்பத்துல என்ன ஆயிடுச்சுங்க டயோடு? அது பேட்டரியில இருந்த பிளஸ் டயோடோட மைனஸ்ல கனெக்ட் ஆனதுனால ஒண்ணும் செயல்படல சார். அவ்வளவுதான் சார் விஷயம். அப்போ அது என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அதுக்கு பதில குடுத்துற முடியும். இதுதான் நீங்க கத்துக்க வேண்டியது ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டீங்க சார். இப்ப இது என்னங்க ஓகே. பண்ணும்? இப்ப இது என்னன்னா கரண்ட்ட வந்து குறைச்சு தரும் சார். இப்ப இந்த சர்க்யூட் வேலை செய்யுமா? செய்யாதா? வேலை செய்யும். ஆனா வந்து ம் கம்மியா ஸ்லோவா கரண்ட் போய் ஸ்லோவா வேலை நடக்கும் சார். கரெக்ட்டுங்களா நீங்க நெனச்சது? கரெக்ட்டு சார். ஸ்லோவா கரண்ட் போய் ஸ்லோவா வேலை நடக்குது சார். இது என்னங்க பண்ணும்? இதுவும் அதே தான் சார். அப்ப முன்னாடி நடந்த மாரியே ஸ்லோவா கரண்ட் போய் ஸ்லோவா வேலை நடக்கும் சார். ஓகேங்க. ஏன்னா டயோடு வந்து அது கரெக்ட் நேரடியா கரெக்ட் கரண்ட் தான். அவ்வளவு சார் நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுதான் கத்துக்க வேண்டிய தேவையும். நீங்க என்ன அங்க நடக்கணும்னு ஒரு ஒரு காம்போனன்ட்ட பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே, ஓகே சார். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த கன்ஃப்யூஷனும் இல்லாம நீங்க அனலைஸும் பண்ணிறலாம். இவ்வளவுதான் நீங்க எதிர்பார்த்து எலக்ட்ரானிக்ஸ் கத்துக்கணுங்கிறது. ஓகே இப்ப சார். என்ன நடக்கும்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே சார். இப்ப எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அதே மாரி நடந்துட்டு இருக்கும் சார் ப்ராசஸிங்கு. ஆனா வந்து அம் லாஸ்ட்ல வந்து அந்த கெப்பாசிட்டரோட அது அதுல உள்ள கரண்ட் வந்து கடைசியில வந்து கொஞ்சமா போயிட்டு ஸ்டாப் ஆயிரும் சார் அந்த ப்ராசஸும். அந்த கெப்பாசிட்டர்ல உள்ளது. அது சர்க்யூட் ஆன் பண்ணும்போது. புரியல.
அது இப்போ நார்மலா ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கும் சார். ஆனா வந்து அதுல கெப்பாசிட்டர்ல கொஞ்சம் கரண்ட் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும் சார். ஓகே சார். ரைட். சார் நீங்க சொன்னது கரெக்ட்டுங்க. ப்ளே கொடுக்குறேன், அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் ஓகே சார். சார். நாம நிறுத்தினதுக்கு அப்புறமா அந்த ரன் ஆயிட்டு கெப்பாசிட்டர்ல இருந்து கொஞ்சமா சப்ளை அங்க போகும். கொஞ்சமா சப்ளை போகும் சார். அது ஃபாஸ்டா போயிட்டதுனால நம்மளுக்கு தெரியல, அவ்வளவுதான் விஷயம். மத்தபடி நீங்க இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சமா அந்த மோட்டார் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஓடிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 1 செகண்ட் ஓடிட்டு நின்றும். இப்ப இதுவே எனக்கு ஒன்று இதுக்கு நின்று பதில் சொல்லுங்க சார். ஓகே சார். இது வந்து எந்த ப்ராசஸிங் நடக்காது சார். எந்த ப்ராசஸிங் நடக்காது சார். ஏன் சார்? அது வந்து கெப்பாசிட்டர் அந்த இடத்துல பிளஸ்ல நம்ம கனெக்ஷன் பண்ணதுனால அது வந்து அந்த மின்சாரத்தை தடை பண்ணி ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிடுது சார் அந்த கெப்பாசிட்டர். சரி, இப்போ இந்த சர்க்கியூட்ல ரெசிஸ்டர் இருக்கு, டயோட் இருக்கு, கெப்பாசிட்டர் இருக்கு, டிரான்சிஸ்டர் இருக்குது, அது இல்லாம ஓகே லோடு இருக்குது, சோர்ஸ் இருக்குது. இங்க இப்ப நீங்க பாக்குறதுக்கு எவ்வளவு காம்பனன்ட் இருக்குது, இவ்வளவு ஓகே காம்பனன்ட் இருக்குன்னு உங்களுக்கு தயக்கமே ஒண்ணும் இல்லைங்களா? இப்போ எடுத்தோன்னு பதில் சொல்ல முடிஞ்சிருதுங்களா? சொல்ல முடிஞ்சிருச்சு சார். சரி, இவ்வளவுதான் சார் விஷயம். இவ்வளவுதான் எலக்ட்ரானிக்ஸ்ங்க. இவ்வளவுதான் அதுல காம்பனன்ட் இருக்குது. இதை தாண்டி சின்ன சின்ன காம்பனன்ட் அது தேவை வரும்போது அது பார்த்து சின்ன சின்னதா ஒன்றும் கிடையாது. இப்போ டயோடுக்கு பதிலாக ஜீனா டயோடு இருக்கும், அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டருக்கு பதிலாக மாஸ்ஃபெட் இருக்கும், இல்லைன்னா ஓகே ஐஜிபிடி இருக்கும். காம்பனன்ட் மாறுபடுமே தவிர வேலைகள் நீங்க அடிப்படையா கத்துக்க வேண்டியது அவ்வளவுதான். இந்த சர்க்கியூட்டை உங்களால என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுன்னா பேசிக்ஸ் முடிஞ்சது சார். இதோட இதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ்க்கு போயிடலாம். ஓகே சார். ஓகே சார், புரிஞ்சிருச்சு சார். இந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சிருந்தே நிறைய இதை இது பண்ணலாங்க, நிறைய எக்யூப்மெண்ட்டை சர்வீஸ் பண்ணலாங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார், புரிஞ்சுச்சு சார். சரிங்க சார். சார் இன்னைக்கு கிளாஸ் போதுங்க. நீங்க ஓகே டவுட்னா சார். நோட் பண்ணி வைங்க, நம்ம மறுபடியும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் சார். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஷோர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.